A can complete a work in 12 days. B can complete a work in 16 days. ஸோ ஏ வந்து ஒரு வேலையை எத்தனை நாளில் முடிக்கிறாரா? 12 டேஸில் முடிக்கிறாரா. அதே இது பி ஒரு வேலையை 16 நாள் முடிக்கிறாராம். ஸோ ஏ கேன் கம்ப்ளீட் அ ஒர்க் இன் 12 டேஸ், பி கேன் கம்ப்ளீட் அ ஒர்க் இன் 16 டேஸ். ரெண்டு பேர் சேர்ந்து செய்யும்போது அந்த வேலையை த ஒர்க் டுகெதர் ஃபார் 4 டேஸ், சரிங்களா? 4 நாள் ரெண்டு பேர் என்ன பண்ணியிருக்காங்களா அப்படின்னா சேர்ந்து செஞ்சுருக்காங்களா. அதுக்கப்புறம் சேர்ந்து செஞ்சக்கப்புறம் என்ன பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பி வந்து கிளம்பிட்டாராம். ஓகே, பி வந்து கிளம்பிட்டாராம். அப்போ ரிமைனிங் இருக்கிற ஒர்க்கை வந்து ஏ எத்தனை நாளில் முடிப்பாரு? ஓகே, ரிமைனிங் இருக்கிற ஒர்க்கை ஏ எத்தனை நாளில் முடிப்பாரு அப்படிங்கிறத நமக்கு கொஸ்டின். ஸோ இது எப்படிப்பா போடுவீங்க? ஸோ 12 16 ஸோ பார்த்தீங்க அப்படின்னா 48ஆ? ஸோ 12 அப்படிங்கிறப்ப இது எத்தனை யூனிட்ஸ் போகும்? 4 யூனிட்ஸு, இது 3 யூனிட்ஸு, மொத்தம் டோட்டலாக 7 யூனிட்ஸு. அப்போது 7 பார்ட்ஸ், அதாவது 7 யூனிட்ஸ் ஆஃப் ஒர்க்கை 1 டேயில் முடிப்பாங்க. அப்போது 4 நாள் வேலை பார்த்துருக்காரு அப்படின்னா அப்போ 4 × 7 28. ஸோ 4 நாள் பார்த்தீங்க அப்படின்னா 28 பார்ட்ஸ் ஆஃப் த ஒர்க் இல்லைனா 28 யூனிட் ஆஃப் த ஒர்க் முடிஞ்சிருக்கும். அப்போது 4 நாளைக்கு 28 பார்ட் முடிஞ்சிச்சு அப்படின்னா டோட்டல் பார்ட் எவ்வளோ? டோட்டல் ஒர்க் எவ்வளோ? 48 யூனிட்ஸ். அப்போ 48லேருந்து 28 போச்சு அப்படின்னா மீதி எவ்வளோ? 20. சூப்பர். 20 பார்ட் ஆஃப் த ஒர்க், 28 பார்ட்ஸ் ஆஃப் த யூனிட்ஸ் இருக்கும். இந்த 20 யூனிட் ஆஃப் த ஒர்க்கை எத்தனை பி கிளம்பிட்டாரு, ஏ மட்டும் தான் செய்கிறாரு. அப்போ ஏ வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ யூனிட் ஆஃப் த ஒர்க் முடிப்பார்? 4. அப்போது எத்தனை நாள் இவருக்கு மட்டும் ஆகும், ஏக்கு மட்டும்? 5 days. அவ்வளோதான். ஸோ ஆன்சர் என்ன? 5 days என்பது சரியான பதில். அடுத்த கேள்வி. இது புரிஞ்சிருச்சா? யாருக்காவது புரியல அப்படின்னா கேட்கலாம்ப்பா. யாருக்காவது புரியல அப்படின்னா ரைஸ் பண்ணுங்க. ஓகே, எல்லாருக்கும் புரிஞ்சிச்சு. டன். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம். 15 men can complete a work in 24 days. ஓகே, 15 பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 24 நாளில் வேலையை முடிக்கிறாங்களா. ஓகே, 50 men can complete a work in 24 days. 15 ஆண்கள் சேர்ந்து இல்லை 15 மனிதர்கள் சேர்ந்து 24 நாளில் ஒரு வேலையை முடிக்கிறாங்க. ஆஃப்டர் ஒர்க்கிங் ஃபார் 6 days, 6 நாள் ஒர்க் பண்ணிட்டு ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மீதி இன்னும் ஒரு 5 பேர் சேர்றாங்க. அப்போ இன்னும் ஒரு 5 பேர் சேர்ந்தாங்க அப்படின்னா எத்தனை மென்னு? 20 மென் வேலை பார்க்குறாங்க. ஓகே, ஸோ ஆஃப்டர் ஒர்க்கிங் ஃபார் 6 days 5 more men join them. In how many more days will work be completed? அப்போது இன்னும் எத்தனை நாளில் இந்த வேலை அப்படிங்கிறது முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க? போடலாமா? எனி கெஸ்? யாராவது ஐடியா? இல்லை போடவா? சரி, ஓகே. 15 men வந்து 24 டேஸில் வேலை முடிக்கிறாங்க அப்படின்னா ஸோ டோட்டலாக எவ்வளோ இருக்கும்? ஸோ 15 men into 24 அப்படின்னு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா, ஏன்னா ஒரு மென்னும் அவ்வளோ ஒர்க்கும் அப்படிங்கிறது நம்ம பார்க்குறாங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக டோட்டலாக எவ்வளோ யூனிட்ஸ் ஆஃப் ஒர்க் இருக்கும் அப்படின்னா 360 யூனிட்ஸ் ஆஃப் ஒர்க் அப்படிங்கிறது இருக்கும். ஓகே, 360 பார்ட்ஸ் ஆஃப் த ஒர்க் அப்படிங்கிறது இருக்கும். 15 மனிதர்கள் 24 நாள் செய்யும்போது ஒரு 360 யூனிட்ஸ் ஆஃப் ஒர்க் இருக்கும். ஆனால் அவங்க செஞ்சதோ எத்தனை நாள்? வெறும் 6 நாள் தான் செய்கிறாங்க. அப்போ 6 நாளில் செய்யும்போது அவங்களோட ஒர்க் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 6 × 24. ஸோ அந்த யூனிட்ஸ் ஆஃப் ஒர்க்கு தான் அவங்க வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. அப்போ 90 யூனிட்ஸ். இது உங்களுக்கு புரியலை அப்படிங்கிறப்ப ட்ரெடிஷ்னல் மெத்தடு கூட போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ட்ரெடிஷ்னல் மெத்தட் எப்படி போகலாம்? 15 men 24 days வேலை பார்க்குறாங்க அப்படின்னா 15 மென்னுடைய 1 day ஒர்க் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 1/24. 15 மனிதனுடைய 1 day ஒர்க் வந்து 1/24 இருக்கும்போது 15 மனிதனுடைய 1 day ஒர்க் 1/24 இருக்கும்போது
ஒரு மென்னுடைய ஒன் டே ஒர்க் அப்படிங்கிறப்ப இந்த 15 கீழே டிவிஷனில் வந்துடும். அப்போ 1/15 × 24 வரும். அப்போ ஒன் மேனுடைய ஒன் டே ஒர்க் அப்படிங்கிறது 1/360. இதுதான் நான் இங்கே போட்டேன். ஒரு மனுஷனுடைய ஒன் டே ஒர்க் அப்படிங்கிறது 1/360. அப்போது 15 மனுஷனுடைய ஒன் டே ஒர்க் அப்படிங்கிறப்ப 1/24 என்பது சரியான பதில். இவங்க எத்தனை நாள் வேலை செய்கிறாங்க அப்படின்னா 6 நாள் வேலை செய்கிறாங்க. எத்தனை நாள் வேலை செய்கிறாங்க? 6 நாள் வேலை செய்கிறாங்க. அப்போ 6 நாள் வேலை செய்யும்போது 15 மென்னும் வேலை செய்கிறாங்க. அப்போ 6 நாளுடைய 15 மேன் பவர் இஸ் ஈக்குவல் டு 6 × 1/24. இது புரியும்னு நினைக்கிறேன். 15 மனுஷங்களுடைய ஒன் டே ஒர்க் 1/24னா 15 மனுஷங்க ஒன் டேக்கு செஞ்சது இந்த ஒர்க்கு. இதே இது 6 நாளுக்கு செஞ்சாங்க அப்படின்னா × 6 போடுவேன். அப்போ இந்த பக்கமும் × 6 போடுவேன். அப்போ அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா 1/4. அப்போ 4 பகுதி மொத்தம் 4 பகுதி. ஓகே, ஒரு ஒர்க்கில் குவார்ட்டர் பகுதி அப்படிங்கிறது முடிஞ்சிருக்கும். மீதி ரிமைனிங் இருக்கிறது எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 3/4 ஒர்க்கு. ரிமைனிங் இருக்கிறது 3/4 ஒர்க்கு அப்படிங்கிறது தான். இப்போ இது பார்த்தீங்கன்னா இதுவும் அப்படி தான். 360 யூனிட்ஸ்ன்னு நான் சொன்னேன். 6 நாள் அவங்க வேலை பார்த்துருக்காங்க. ஒரு நாளைக்கு 24 பார்ட்ஸ் முடிச்சிருப்பாங்க. அப்போ 6 நாளைக்கு முடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 6 × 24 90 யூனிட்ஸ் முடிஞ்சிருக்கும். 90 யூனிட்ஸ் முடிஞ்சிருக்காங்க அப்படின்னா ரிமைனிங் ஒர்க் எவ்வளோ அப்படின்னா 270 யூனிட்ஸ். அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா கூட 1/4 ஒர்க்கு 3/4 ரிமைனிங். இங்கே பார்த்தீங்கன்னா கூட 1/4 ஒர்க்கு முடிச்சிருக்காங்க. 3/4 ஒர்க்கு என்னது ரிமைனிங் அப்படிங்கிறது இருக்குது. இப்போ இந்த 3/4 ஒர்க்கு ரிமைனிங் இருக்குது சரிங்களா. இந்த 3/4 ஒர்க்கை எத்தனை பேர் செய்கிறாங்க? இப்போது 20 பேர் செய்கிறாங்க. 20 பேர் செய்கிறாங்க அப்படின்னா அது எவ்வளோ நாளாக இருக்கும்? எங்கே சொல்ல பாருங்கள். இப்போ போடு பாருங்கள். 20 மென் செய்கிறாங்க அந்த வேலையை. ஆனால் ஒர்க் எவ்வளோ அப்படின்னா 3/4 ஒர்க்கு தான். அப்போது எவ்வளோ நாள் ஆகும்? எவ்வளோ நாள் எடுத்துக்கும்? இந்த இருக்குல்ல 270 யூனிட்ஸா? 270 யூனிட்ஸு எத்தனை மனுஷங்க வேலை செய்கிறாங்க? 20 நாள் வேலை செய்கிறாங்களா? ஸோ இதை டிவைட் பண்ணால் எவ்வளோப்பா வரும்? 13.5 days. ஸோ 13.5 days. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா 13.5 days என்பது சரியான பதில். ஓகே, ஸோ இதுதான் இது நார்மலாக போடுறது. இது ட்ரெடிஷ்னல் மெத்தட். இது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போடுற மெத்தட். இன்னமும் ஒரு ஷார்ட்கட் கூட இருக்குது. அந்த ஷார்ட்கட்டும் சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு இங்கில் நான் நோட் பண்ணுறேன் பாருங்க. ஸோ நிறைய மெத்தட் இருக்குது. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு, உங்களுக்கு என்ன கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படிங்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும். ஒன்றும் இல்லை. இப்போ 15 மென்னு 15 மனுஷங்க 24. ஓகே, ஸோ 24 நாளில் சேர்ந்து ஒரு ஒர்க்கை முடிக்கிறாங்க. இப்போது நம்ம என்ன க்ரைட்டீரியா வச்சுருக்கோம்? 3/4 ஒர்க்கா? புரியுதா உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னு? 3/4 ஒர்க் இருக்குது. இங்கே W போட்டுக்கோங்க. 3/4 ஒர்க்கை எத்தனை மனுஷங்க சேர்ந்து செய்கிறாங்கப்பா? 20 men. 20 மென்னு. எத்தனை டேஸ்ன்னு தான் நம்ம கொஷின். ஆமாம் தானே? இப்போ இதை சால்வ் பண்ணுங்க பார்க்கலாம். 15 × 24 3/4 மேலே போயிருமா? அப்போது 20 × 4 × x. அப்போ இதுனா இது 3, இது 4 டைம்ஸு. அடிச்சு கொடுத்தா என்ன வரும்? $54 தானே வருது. 15 × 24. ஓகே, இந்த 3 நடுவில் இருக்குல்ல, எவ்வளோப்பா வருது? கணக்கு கரெக்டாக வருதா? பார்த்தீங்களா? 13.5 வருதா? அவ்வளோதான். புரியுதா உங்களுக்கு? இதை நான் எல்லாத்தையும் இப்போ அழிச்சிட்டு சிங்கிளாக போடுறேன் பாருங்க. இப்போ புரியுதா உங்களுக்கு? ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, நான் இன்னொரு தடவை சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். 15 men, ஓகே, 15 men கேன் கம்ப்ளீட் எ ஒர்க் இன் 24 days. இன்னும் 5 பேர் சேர்ந்தா
6 நாள் வேலை செஞ்சுட்டாங்க. இன்னும் 5 பேர் சேர்றாங்க. அப்படி இருக்கும்போது எத்தனை நாள்ல வேலை முடியும்? அப்படிங்கிறது தான் கேள்வி. ஆன்சர் என்ன அப்படின்னா 13.5 டேஸ் தான் ஆன்சர். அது எப்படி வந்துச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பார்க்கலாம். இப்போ 15 மென் வந்து 24 நாள் வேலை செய்றாங்க அப்படின்னா, அப்போ 2 பேர் அந்த 15 மென் இன்டு 24 அப்போ ஒரு நாளைக்கு 1/24 பார்ட் செஞ்சிருப்பாங்க. ஸோ மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா 15 இன்டு 24 பார்த்தீங்க அப்படின்னா 360 யூனிட் ஆஃப் த ஒர்க் சேர்ந்தது தான் அத்தனை ஒர்க்கு. ஆனா அவங்க செஞ்சது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 6 நாள் தான் செஞ்சிருக்காங்க. ஒரு நாளைக்கு ஒரு வேலையை 24 பாகமா பிரிச்சு செஞ்சிருப்பாங்க. அப்ப 6 நாளைக்கு 6 இன்ட்டு 24 போடும்போது 90 பார்ட்ஸ் வேலையை முடிச்சிருக்காங்க. இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இப்போ. ஸோ 15 மென் 24 நாள் ஒரு வேலையை முடிக்கிறாங்க அப்படின்னா 15 மென் ஒரு நாளைக்கு 24 பார்ட்ஸ் ஆஃப் யூனிட் ஒர்க் முடிச்சிருப்பாங்க. அதை 15 இன்ட்டு 24 360 யூனிட்ஸு. இதே இது 6 நாள் செஞ்சாங்க அப்படின்னா 90 யூனிட்டு. அப்போ இதுலயே பார்த்தீங்க அப்படின்னா ரிமைனிங் ஒர்க் எவ்வளோ அப்படின்னா 270 தான் ரிமைனிங் ஒர்க்கு. அப்போ அவங்க பேலன்ஸ் வச்சிருக்கிறது என்ன அப்படின்னா 270 யூனிட்ஸ். ஸோ 270 யூனிட்ஸ் அப்படிங்கிற அந்த 270 யூனிட்ஸை ஓகே அந்த 270 யூனிட்ஸை எத்தனை மென் சேர்ந்து செய்யணும் அப்படின்னா 5 மென் இப்போ கூட ஆட் ஆயிட்டாங்க. அப்போ எத்தனை மனுஷங்க? 20 மனுஷங்க. ஓகே 20 மனுஷங்க. அப்போ இப்போ நமக்கு என்ன தேவை? டைம் தான் தேவை. ஃபார்முலா கூட போடலாம். ஃபார்முலா என்ன? கெப்பாசிட்டி இஸ் ஈக்குவல் டு என்னப்பா ஃபார்முலா? Capacity is equal to work by time. ஒர்க் பை டைமு. இப்போ நமக்கு டைம் தான் தேவை. அப்போ டைம் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் பை கெப்பாசிட்டியா? Yes, ma'am. அப்போ ஒர்க் எவ்வளோ? 3/4 இல்லைன்னா 270 யூனிட்ஸ்னு எடுத்துக்கலாமா? ஒர்க் எவ்வளோ? 270 யூனிட்ஸு. ஓகே ஸோ மென் வந்து எவ்வளோ பேர் செய்கிறாங்க? அவங்க எத்தனை மென்னோட கெப்பாசிட்டி இங்கே நமக்கு தேவை? 20. 20. இப்போ அடிச்சு பாருங்க. புரியுதா? எப்படி போட்டாலும் ஆன்சர் 13.5 டே தான். ஆனால் வந்து கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா முடிஞ்சிச்சு. ஸோ ஃபஸ்ட்டு கான்செப்ட் என்ன? இது ஒரு மெத்தட். 15 மென் 24 வேலை செய்கிறாங்க. அப்போது 15 மென் ஒரு நாளைக்கு அந்த டோட்டல் யூனிட்ஸ் எவ்வளோ அப்படின்னா 360 யூனிட்ஸு. அப்போது 6 நாளைக்கு செய்கிற யூனிட்ஸ் எவ்வளோ அப்படின்னா 90 யூனிட்ஸு. ஏன்னா ஒரு நாளைக்கு 24 யூனிட் முடிக்கிறாங்க. இப்படியே முடிச்சு 90 யூனிட்ஸ் வராதே மேம். 144 யூனிட்ஸ் தானே மேம். 6 into 24. 6 into 24 ஒரு நிமிஷம் இருங்க. ஆமாம்ல எவ்வளோ வருது? 44 யூனிட்ஸ் தான். 6 into 44. 144 4. சரி ஓகே நில்லுங்க. 15 men complete a work in 24 days. 15 பேர் 24 நாளில் வேலை செய்கிறாங்க. ஆஃப்டர் ஒர்க்கிங் ஃபார் 6 days 5 more men joined. ஓகே அப்போ மொத்தம் அப்போ 6 நாளைக்கு எவ்வளோ ஒர்க் இருக்கோ அதை மட்டும் கவனிங்க. அப்போ 144 யூனிட்ஸ் போகுது. அப்போ 360ல் 144 போச்சுன்னா எவ்வளோ வரும்? இப்போ கணக்கே இடிக்குமே. 216 யூனிட்ஸ் ரிமைனிங் யூனிட். 216 16. இல்லையே எங்கேயோ தப்பு நடந்திருக்கு இல்லைங்க. 15 men complete a work in 24 days. 15 into 24 போட்டிங்க அப்படின்னா 360 யூனிட்ஸ். டோட்டலாக 360 யூனிட்ஸ் அப்படிங்கிறது கவர் ஆகுது. ஸோ 6 into 24 எஸ் கரெக்டு. நீங்கள் சொல்கிறது கரெக்ட். 144 யூனிட்ஸ் தான் வரணும். ம் 144 யூனிட்ஸு. ஸோ 144 360ல் எத்தனை பார்ட் வருது? 144 360ல் எத்தனை பார்ட் மேம் வருது? பாதிக்கு கொஞ்சம் கம்மி மேம். பாதிக்கு கொஞ்சம் கம்மி. ஆனால் எக்ஸாக்டாக வந்து 90 யூனிட்ஸ் தானே வந்தால் தான் நமக்கு ஆன்சர் கரெக்டாக இருக்கும். 15 men can complete a work in 24 days. 15 men ஒரு ஒர்க்கை 24 நாள் முடிக்கிறாங்க அப்படின்னா புரியுதா உங்களுக்கு? இங்கே வந்து நமக்கு வந்து 15 men 1/24 அப்படின்னு வரும். அப்போ 1 man வந்து 1/360 யூனிட்ஸ் அப்படிங்கிறது முடிப்பாங்க. அப்போ இதவே வந்து 6 நாள் இது வந்து 1 டேயில் 15 மென்னோடைய ஒர்க்கு வந்து இவ்வளோ. அப்போது 6 டேயில் 15 மென்னோடைய ஒர்க் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1/4 வரும். ஸோ 1/4 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 90. அதுதான் இங்கே வரணும். பட் நமக்கு வரல அப்படிங்கிறப்ப இங்கே என்ன மிஸ்டேக் அப்படிங்கிறது பாருங்கள். அது வந்து யூனிட்ஸ் மேம். ஆனால் நமக்கு இங்கே பாருங்களேன்
ஒரு 15 மனுஷங்களுடைய மேம் சொல்லுங்கப்பா. மேம் ரெண்டுமே டேஸ் போட்டிருக்கீங்க. 6 into 15 தானே வரணும். எஸ் மேம். எஸ் மேம். புரியல, என்ன என்ன சொல்றீங்கன்னு எனக்கு 6 into 6 into 24னா ரெண்டுமே டேஸ் மேம். 6 டேஸ்க்கு 15 மென்னோட ஒர்க் மேம். 6 into 15 போட்டோம்னா நமக்கு 90 வரும். ஓகே, ஒரு நிமிஷம் இருங்க. கீழே மேம், கீழே கொஞ்சம் நீங்க எழுதிருக்கீங்க பாருங்க. ஓகே ஓகே, ஒரு நிமிஷம் 6 into 24 நான் அந்த இதை மட்டும் மாத்தணும். தேர்ட் ஸ்டெப்ல போட்டிருக்கீங்க மேம். யா ரெண்டுமே டேஸ் போட்டிருக்கேனா? எஸ், 24 டேஸ். Yes, ma'am. ஓகே ஓகே ஓகே. 15 into 24, ஏன்னா 15 மென் 6 நாளைக்கு வேலை செய்கிறாங்க. அப்போ 15 மென் 24 நாளைக்கு வேலை செய்கிறாங்கன்னா 360 யூனிட். அப்போ 15 மென் 6 நாளைக்கு வேலை செய்கிறாங்க அப்படின்னா 90 யூனிட்ஸ். கரெக்டு தானே? எஸ் கரெக்ட் மேம். இதை கெஸ் பண்ணி இப்படி போட்டிருக்கீங்க. குட், சூப்பர் மேம், நல்லா பார்த்துருக்கீங்க. நான் கூட கேர்லெஸ் மிஸ்டேக் இந்த இடத்துல பண்ணியிருக்கேன். தேங்க்யூ. ஸோ கான்செப்ட் ஆனால் புரியுது தானே? புரியுதா? இது பாருங்க, 15 மனுஷங்களுடைய 1 டே ஒர்க்கு 1/24 அப்படின்னா 6 மேனோடைய 15 நாள் ஒர்க்கு அப்படிங்கிறது 1/4 ஒர்க்கா? சரிங்களா? அப்போ 1/4 ஒர்க்கு முடிஞ்சிருக்கு அப்படின்னா ரிமைனிங் ஒர்க் எவ்வளோ? 3/4 ஒர்க்கு. அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஈக்குவேஷனுக்கு வந்துருங்க. ஓகே, M1 D1 = W1 அப்படிங்கிற அந்த ஈக்குவேஷனுக்கு வந்தாலே முடிஞ்சிருச்சு. அப்போது 15 மென் 24 நாளில் ஒரு வேலையை முடிக்கிறாங்க அப்படின்னா அதே வேலையை அதே வேலையில் 3/4 பங்கை 20 மென் வந்து எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படிங்கிற அந்த ஈக்குவேஷன் M1 D1 by W1 = M2 D2 by W2. ஸோ 1 or more மெத்தட் அப்படிங்கிறதுனால தான் இந்த இடத்துல லைட்டாக மிஸ்டேக் ஆயிருக்கு. இல்லைனா இப்படியே கூட போட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஸோ 1/4 ஒர்க் முடிஞ்சிருக்கு. ரிமைனிங் ஒர்க் எவ்வளோ அப்படின்னா 3/4 ஒர்க்கு. ஸோ ரிமைனிங் ஒர்க்கு 3/4 ஒர்க்கு இருக்கும்போது எத்தனை மென் வேலை செய்கிறாங்க? 20 மென் வேலை செய்கிறாங்க. அப்படி இருக்கும்போது எத்தனை நாள்? ஸோ M1 D1 by W1 = M2 D2 by W2. ஸோ M1 அப்படிங்கிறது 15 × 24. இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா 20 into இந்த 3/4 வந்து மேலே 4 போய் into x / 3. புரியுதா உங்களுக்கு? புரியாதவங்களுக்கு இன்னொரு தடவை நான் சொல்கிறேன். யாருக்காவது புரியல அப்படின்னா ஜஸ்ட் ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ் ஆர் ரைஸ் யுவர் வாய்ஸ் கைஸ். இப்போ நம்ம பார்த்த சம் யாருக்காவது புரியலையா? ஃபர்ஸ்ட் சம் மட்டும் வந்து சொல்லுங்க மேம். ஃபர்ஸ்ட் சம்மா? இந்த சம் ஓகேவா? இது புரியுது மேம். இது புரியுதா? இதுதானா? ஏ வந்து 12 நாளில் ஒரு வேலையை முடிச்சிருக்காங்க மேம். பி வந்து 16 நாளில் ஒரு வேலையை முடிச்சிருக்காங்க. அப்போது 2 பேருமே 4 நாள் வந்து வேலை செஞ்சுட்டு பி வந்து என்ன பண்ணுறாரு? விட்டுட்டு போயிடுறாரு. ஏ வந்து 12 நாள், பி வந்து 16 நாள் ஒரு வேலையை முடிப்பார். அப்போ 2 பேரும் சேர்ந்து 4 நாளில் வேலை செஞ்சுட்டு பி கிளம்பியிருக்காரு. ரிமைனிங் ஒர்க்கை ஏ மட்டும் எத்தனை நாளில் முடிப்பாருன்னு தான் கேள்வி. கேள்வி புரியுதா? ஏ 12 நாளில் ஒரு வேலை செய்கிறாரு, பி 16 நாளில் ஒரு வேலை செஞ்சு முடிக்க முடியுது. அவங்க 2 பேரும் சேர்ந்து வேலை செய்கிறாங்க. ஆனால் 4 நாள் தான் செய்கிறாங்க. அதுக்கப்புறம் பி கிளம்பிடுறாரு. மீதி இருக்க ஒர்க்கை ஏ மட்டும் தான் பார்க்குறாரு. அப்படி இருக்கும்போது மொத்த டோட்டல் யூனிட்ஸ் எவ்வளோ அப்படின்னா இங்கே 12 16 அப்படின்னா டோட்டல் ஒர்க் அப்படிங்கிறது நான் எல்சிஎம் எடுத்துக்கிறேன். இதுக்கு எல்சிஎம் எவ்வளோ அப்படின்னா 48. ஸோ 48 எல்சிஎம்மாக இருக்கும்போது 12 4s are 12 4s are 48, 16 3s are 48. மொத்தமே 7 யூனிட்டு. ஒரு நாளைக்கு 7 யூனிட் ஆஃப் ஒர்க்கு முடிப்பாங்க ஏவும் பியும் சேர்ந்து. அப்போ 4 நாளைக்கு ஏவும் பியும் சேர்ந்து வேலை பார்த்துருக்காங்க அப்படின்னா மொத்தம் 28 பார்ட் ஆஃப் த யூனிட் வேலை முடிஞ்சிருக்கும். அப்போ ரிமைனிங் ஒர்க் எவ்வளோ? 48லேருந்து 28 கழிச்சோம் அப்படின்னா ரிமைனிங் ஒர்க்கு 20 பார்ட்ஸ் ஆஃப் த ஒர்க்கு. சரி, இப்போ இவங்க 2 பேரும் ரெண்டு பேரும் தான் இந்த 2 பேரும் சேர்ந்து தான் இந்த 20 பார்ட் ஆஃப் த ஒர்க்கு பண்ணுவாங்கன்னு பார்த்தா அதான் இல்லை. பி கிளம்பிட்டாரு. ஏ மட்டும் தான் செய்யணும். அப்போ ஏ மட்டும் ஒரு நாளைக்கு 4 யூனிட் ஆஃப் த ஒர்க்கு தான் முடிக்க முடியுது அப்படின்னா அவருக்கு 5 நாள் எடுத்துக்கும். அவ்வளோதான். இது நார்மல் மெத்தட். அப்படி இல்லையா 1/12 + 1/16 போடுங்க. 48ன்னு வரும். 1 பன்னெண்டா 12, 2 பன்னெண்டா 24, 3 பன்னெண்டா 36, 4 பன்னெண்டா 48. ஸோ 16 3. ஸோ 7/48. ஸோ இது வந்து 1 day ஒர்க் ஆஃப் ஏ அண்ட் பி. 1 day ஒர்க் ஆஃப் ஏ அண்ட் பி.
இதே இது 4 நாள் ஏ அண்ட் பியோட ஒர்க்கு பார்க்கணும் அப்படின்னா இதோட 4 மல்டிப்ளை பண்ணுங்க. 4 × 7/48. ஓரேல் 7 2 14 3 21 4 28. ஸோ 28/48 அப்படிங்கிறது அவங்க 4 நாளில் சேர்ந்து செஞ்ச வேலை. அப்போ ரிமைனிங் ஒர்க்கு வேணும் அப்படின்னா டோட்டல் ஒர்க்கில் 1லேருந்து மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா ரிமைனிங் ஒர்க் கிடச்சிரும். அப்போ 48 - 28/48 போட்டிங்க அப்படின்னா ஸோ எவ்வளோ பார்ட்ஸ் ஆஃப் த யூனிட் அப்படிங்கிறது இருக்கும் 20/48. ஸோ 20/48 அப்படிங்கிறது தான் ரிமைனிங் ஒர்க்கு. அதை ஏன் மட்டும் செய்கிறாரு அப்படின்னா அவருடைய வேலை 1/12. அப்போ 20/48 / 1/12 போட்டுங்க. அப்போ 20/48 இந்த 1/12 இங்கே போனோடனே இங்கே போயிடும். 1 × 12 2 × 24 3 × 36 4 × 48. ஸோ 5. ஸோ இப்படி போட்டாலும் 5 நாள் தான். இது ட்ரெடிஷ்னல் மெத்தட். இந்த ரெட் கலரில் இங்க் இருக்குது ட்ரெடிஷ்னல் மெத்தட். புரியுதா? கிளியர். செகண்ட் சம்மு எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு ஒரு தடவை நான் சொல்லி கொடுக்குறேன் வாங்க. ஸோ ஆஃப் ஆஃப் த ஒர்க்கு அப்படிங்கிறது நான் போட்டுட்டேன். ஏன்னா 4th ஆஃப் த ஒர்க் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அங்கே மேலே போடும்போது அந்த கேர்லெஸ் மிஸ்டேக் இருந்தது, அது மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்துடலாம். ஸோ 15 men 24 days. அப்போ 15 men 24 நாளில் ஒரு வேலையை முடிச்சிடுறாங்க. அப்போது 6 நாளில் 15 men செஞ்ச வேலை அப்படிங்கிறது எப்படி வரும் நமக்கு 6 days 15 days. ஓகே 6 days 15 workers அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வேலை பார்த்துருக்காங்க. அப்போ பார்த்தோம் அப்படின்னா 90 units ஆஃப் த ஒர்க் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இதுதான். அப்புறம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் யூனிட் ஆஃப் ஒர்க் எவ்வளோ அப்படின்னா 360 units. ஸோ ரிமைனிங் ஒர்க் அப்படிங்கிறது 270. 270 தானப்பா? எஸ் மேம். 270 units. That mean 3/4. இது 1/4. அப்போ M1 D1 /W1 = M2 D2 /W2. M1 அப்படிங்கிறது 15 மென்னு எத்தனை நாள் 24 நாளில் அந்த வேலையை முடிக்கிறாங்க. இதே இது M2 எத்தனை பேர் 5 பேர் கூட சேர்ந்துட்டாங்க. அப்போ 5 + 15 + 5 20. D2 எவ்வளோ அதுதான் நமக்கு தெரியாது, அதை தான் அவங்க கேட்குறாங்க. ஓகே D2 தான் நமக்கு தெரியாது கேட்குறாங்க. அப்போது ஒர்க்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க்கு 1/4 பங்கு முடிஞ்சிருச்சு, மீதி இருக்கிறது 3/4 பங்கு ஒர்க்கு. அப்போ 3/4 ஆஃப் த ஒர்க்கு. அப்போது WW ஓகே WWவும் கேன்சல் ஆயிரும். 15 × 24 = 20 × D2 எவ்வளோன்னு தெரியாது / 3/4 அப்படிங்கிறப்ப 3 இங்கே இருக்கும், 4 மேலே நியூமரேட்டருக்கு போயிடும். அப்போ இந்த கீழே இருக்கிற 3 இங்கே வந்துடும். 15 × 24 × 3 = 20 × D2 × 4. இப்போ அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா ஆன்சர் வரப்போகுது. என்ன தப்பா வர மாதிரி இருக்கு? கரெக்டாக தான் வருதாப்பா? So, 3 13.5 days தான் மேம். கரெக்டாக தான் yeah ma'am. வந்துருச்சு. எஸ் ஓகே 13.5 days. இது ஈஸியாக இருக்கா? இந்த ஒரு மெத்தட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஈஸியாக தானே இருக்குது, இது கஷ்டமா இல்லைல்ல? இந்த மெத்தட் ஈஸியாக தானே இருக்குது. 15 men 24 நாளில் ஒரு ஒர்க்கை முடிக்கிறாங்கன்னா டோட்டல் யூனிட் இவ்வளோ. 6 நாளில் வேலை பார்த்துருக்காங்கன்னா 90 யூனிட் முடிஞ்சிருக்கு. 4 பங்கு 1/4 பங்கு முடிஞ்சிருக்கு, மீதி 3/4 பங்கு. அப்படியே ஸ்ட்ரைட் டு த ஈக்குவேஷன் அப்படிங்கிறது போட்டாலும் சரி. அப்படி இல்லைன்னா அந்த கெப்பாசிட்டி = ஒர்க் பை டைம் இருக்குல்ல, அந்த ஈக்குவேஷன் வச்சு போட்டாலும் சரி. இப்போ அடுத்த கொஸ்டின். A can do a work in 18 days. can do a work in 18 days. B can do the same work in 24 days. With the help of C, they finish the work in 8 days. அப்போ ABC 3 பேர் சேர்ந்து 8 நாளில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா C மட்டும் அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பார் அப்படிங்கிறது. ஸோ ட்ரெடிஷ்னல் மெத்தடில் போகணும் அப்படின்னா 1/18 1/24 1/8.
ஸோ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியை வந்து அதோட நம்ம இது வந்து மைனஸ் ஏ மைனஸ் பி பண்ணோம்னா நமக்கு என்ன கிடச்சிரும்? சி மட்டும் கிடச்சிரும். அப்போ 1/8 மைனஸ் 1/18 மைனஸ் 1/24 எல்சிஎம் என்ன வரும்? 72 வரும். கரெக்டா? 72 வரும். ஸோ 72 வந்துச்சுன்னா 9/8 72. ஸோ 18 அப்படிங்கிறப்ப 4 டைம்ஸ் வரும். இது எவ்வளோ டைம்ஸ் வரும்? 24 அப்படிங்கிறப்ப 3 டைம்ஸ் வரும். கரெக்டாப்பா? ஸோ 9 மைனஸ் 4 மைனஸ் 3. மேம் ஒரு டவுட் மேம், போன சம்முக்குள்ளது மேம். போன சம்முக்குள்ள தான் வாங்க. ம் மேம் அந்த 3/4 மட்டும் எப்படி வந்துச்சுன்னு கொஞ்சம் சொல்லுங்க மேம். இது ஒன்றும் இல்லை. இது 1/4 எப்படி வந்துச்சுன்னு புரிஞ்சுதா மேம் இது உங்களுக்கு? அதை ஒருக்க சொல்லுங்க மேம். அது ஒன்றும் இல்லை. இப்போ 360 யூனிட் தான் டோட்டல் ஒர்க்கு மேம். சரிங்களா? ஓகே இப்போ மேம். ஒன்றும் இல்லை. 100 சாக்லேட்டில் 25 அப்படிங்கிறது எத்தனை பகுதி மேம்? கால் கால் பகுதி. கால் 1/4. பகுதி. 1/4 எப்படி வந்துச்சு? டிவைட் பண்ணோம்னா வந்து 25 டிவைட் பை 100 போட்டிங்க அப்படின்னா 1/4 வந்துச்சா? டோட்டல் ஒர்க் எவ்வளோ இங்க? 360. 360. முடிச்சிருக்க ஒர்க் எவ்வளோ மேம்? 90. 90 அடிச்சு கொடுங்க. 1/4 வந்துருச்சா? அப்போ 1/4 ஒர்க்கு முடிச்சிட்டாச்சு. 1/4 ஒர்க்கு முடிச்சாச்சு. அப்போ ரிமைனிங் ஒர்க் எவ்வளோ இருக்கு? கால் பங்கு வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னா ரிமைனிங் ஒர்க் எவ்வளோ மேம் இருக்கும்? 3/4. அவ்வளோதான். அதைத்தான் நான் யூனிட்ஸில் போட்டேன். மொத்தம் 360 பார்ட்ஸ் ஆஃப் த ஒர்க் இருக்குப்பா. அதில் 90 யூனிட்ஸ் ஆஃப் த ஒர்க் முடிஞ்சிருச்சு. அப்போ ரிமைனிங் பார்ட்ஸ் எவ்வளோ அப்படின்னா 270பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. புரியுதா? டோட்டல் ஒர்க்கு 360 யூனிட்டு. அதில் 90 யூனிட்ஸ் ஆஃப் த ஒர்க் கம்ப்ளீட்டட். ரிமைனிங் ஒர்க் எவ்வளோ அப்படின்னா 360 மைனஸ் 270 டிவைடட் பை 360 போடணும். அவ்வளவே. ஓகே மேம். அவ்வளோதான். சரிங்களா? அதுதான். இப்போ கால் சாக்லேட் முடிஞ்சிருக்கு. மீதி சாக்லேட் எத்தனை இருக்குது? 75 சாக்லேட் இருக்குது. அதுதான் 3/4. ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம அப்படி 270/360 போட்டு நம்ம கண்டுபிடிக்கணும்னு இல்லாமல் பார்த்தோன்னே கூட கண்டுபிடிக்கலாம். ஆனால் என்ன அப்பப்போ லைட்டாக ஏதாவது கேர்லெஸ் மிஸ்டேக் வருதா அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்த்துக்கணும். வேறு எதுவும் இல்லை. ஸோ கான்செப்ட் தரவாக இருக்கும்போது அந்த சின்ன சின்ன விஷயத்த மட்டும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சு. இப்போ இந்த சம்மு புரியுதாப்பா எல்லாருக்கும்? இப்போ நான் போட்ட வரைக்கும் புரியுதா? இங்கே இது வரணும். அதாவது ஏபிசி 3 பேருமே 8 நாளில் ஒர்க் முடிக்கிறாங்க. அப்போ ஏ மட்டும் எவ்வளோ நாள் முடிக்கிறாரு? அப்போ இது வந்து 1/8 மைனஸ் ஏ மட்டும் எவ்வளோ நாளில் முடிக்கிறாரு? 18 நாளில் முடிக்கிறாரு. அப்போ பி மட்டும் எவ்வளோ நாளில் முடிக்கிறாரு? இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சப்ட்ராக்ட் பண்ணணும். ஒன்றும் இல்லை, வெளியில் மைனஸ் இருந்ததா அதை எடுத்து விட்டு உள்ளே வந்து ப்ராக்கெட்டில் போட்டு ப்ளஸ்ஸை போட்டு விட்ருக்கேன். வேறு எதுவுமே கிடையாது. அப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ வரும்? 4 + 3 7. 9ல் 7 போச்சுன்னா 2/72. மொத்தம் எவ்வளோ நாள்? 36 நாள். அப்போ சியோட ஒர்க் டன் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 36 days. இது ட்ரெடிஷ்னல் மெத்தட். இப்போ நார்மல் மெத்தடில் போடணும், நம்ம போடுற மெத்தடில் போடணும் அப்படின்னா ஏ வந்து 18, பி எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 24, சி எவ்வளோன்னு தெரியாது. ஆனால் ஏ + பி + சி வந்து எவ்வளோன்னு தெரியும். அப்போ மொத்த யூனிட் ஆஃப் த ஒர்க் எவ்வளோ அப்படிங்கிறத மட்டும் கால்குலேட் பண்ணுங்கள். ஸோ இங்கே எல்சிஎம் எடுத்தாலும் என்ன வரும்? 72 தான் வரும். அப்போ 18 4ஆல் பெருக்குனா 72 வரும். 24 3ஆல் பெருக்குனா 72 வரும். 8 எத்தனை தடவை பெருக்குனா 72 வரும்? 9 தடவை பெருக்குனா 72 வரும். அப்போ 4 + 3, அதாவது ஏ மட்டும் 4 யூனிட் ஆஃப் த ஒர்க் முடிப்பார், பி மட்டும் 3 யூனிட் ஆஃப் த ஒர்க் முடிப்பார். ஆனால் ஏபும் சியும் ஏபிசி 3 பேர் சேர்ந்து 9 யூனிட் ஆஃப் த ஒர்க் முடிக்கிறாங்க அப்படின்னா என்னப்பா வரும் சியோட வேலை? மேம் 72 days தான் மேம் வரும். 36 alone 72 days. சி அலோன் 36 வருது மேம் எனக்கு. பண்ணுவாங்க. சி அலோன் 72 days ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுவாருங்கிறீங்களா?
எஸ் மேம். சியோட ஒரு நாள் யூனிட் வந்து ஒன் ஒர்க் தான் மேம் கம்ப்ளீட் பண்ணுவாரு. சியோடைய மேம் பியும் சியும் மேம் சேர்த்து 4 7 3 யூனிட். 4 3 ஆட் பண்ணா 7 மேம். அப்புறம் 2 ஆட் பண்ணா தானே மேம் 9 வரும். ஆமா அப்போ 72 டிவைடட் பை 2 போட்டா 36 தானே மேம் வரும். ஆமா 36 தான் வரும்பா. மேம் A plus B plus C equal to 8 daysன்னு கொடுத்துருக்கீங்க A மேம். plus B A plus ஓட C. ஒரு நாள் யூனிட் Okay. வந்து டேஸோட கம்பேர் பண்ணக்கூடாது. 4 plus 3 யூனிட்டோட வந்து கம்பேர் பண்ணணும். உங்க A இத வும் B இத யும் கம்பேர் சேர்ந்து 7 பண்ணாதீங்க. யூனிட். இல்ல வெயிட் பண்ணுங்க. நீங்க எங்க கன்ஃபியூஸ் ஆவறீங்க அப்படின்னா, இங்க பாருங்களேன். நம்ம வந்து டீவியேட் நம்ம வந்து அத யூனிட் ஆஃப் த வொர்க்கா தான் கம்ப்ளீட் பண்றோம். சரிங்களா? இப்ப 18 நாளு, 24 நாளு, 8 நாள வந்து யூனிட் பார்ட் ஆஃப் த யூனிட்டா கம்ப்ளீட் பண்றோம். அப்ப 72 யூனிட் ஆஃப் த வொர்க்கு மொத்தமே 72 யூனிட் ஆஃப் த வொர்க்கு. ஓகே? அந்த அப்ப 72 யூனிட் வொர்க்க A மட்டும் 4 யூனிட்டா பிரிக்கிறாரு. B மட்டும் அத 3 யூனிட்டா பிரிச்சு பண்றாங்க. ஏவும் பியும் சேர்ந்து 8 நாள் பண்றாங்க. 8 நாள் பண்ணும்போது எத்தனை யூனிட் ஆஃப் ஒர்க் முடியுது? 9 யூனிட் ஆஃப் த ஒர்க் முடியுது. அப்போ 9 யூனிட் ஆஃப் த ஒர்க்க ஏவும் பியும் சியும் சேர்ந்து பண்ணாங்க அப்படின்னா சி மட்டும் எவ்வளோ யூனிட் ஆஃப் ஒர்க் பண்ணாருன்னு தெரியணும் அப்படின்னா ஏ எவ்வளோ பண்ணாரு, பி எவ்வளோ பண்ணுறாரு அப்படிங்கிறத சப்ராக்ட் பண்ண முடிஞ்சிருச்சு. ஏ எவ்வளோ பண்ணுறாரு, 4 பண்ணுறாரு. பி எவ்வளோ பண்ணுறாரு, 3 பண்ணுறாரு. அப்போ பண்ணும்போது எவ்வளோ ஒர்க் யூனிட் ஆஃப் த ஒர்க் இருக்கு? ஒரு யூனிட். 2 யூனிட் தானே 2 இருக்கு. by 72. 2 யூனிட்ஸ். 2 யூனிட்ஸ் ஆஃப் த ஒர்க் தானே இருக்கு. அப்ப எஸ் ஓகே மேம். 2 யூனிட்ஸ் ஆஃப் த ஒர்க் இருக்கு. 2 யூனிட்ஸ் ஆஃப் த ஒர்க் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 4 யூனிட்டுக்கு 18 டே. ஓகே? ஸோ அது மாதிரி இருக்கும்போது 2 யூனிட்ஸ் ஆஃப் த ஒர்க் அப்படிங்கிற போது நமக்கு எவ்வளோ டேஸ் வரும்? 36 டேஸ் தான் வரும். சரிங்களா? ஓகே மேம். ஓகேயா? அது யூனிட்டையும் 1D அப்படின்னு போட்டுச்சு நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகிக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து நம்ம மொத்தம் இருக்கிறது எவ்வளோ? 2 யூனிட்ஸ் ஆஃப் த ஒர்க்கு தான் ரிமைனிங் இருக்குது. அப்போ 72வை 2ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சு. 72வை 2ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு 36 டேஸ் தான் வருது. புரிஞ்சிருச்சா? அதுக்கு தான் ட்ரெடிஷ்னல் மெத்தடில் போட்டேன். ட்ரெடிஷ்னல் மெத்தடில் எப்பயுமே என்ன பண்ணுவோம்? ஏஸுடைய 1 டே ஒர்க்கு, பிஸுடைய 1 டே ஒர்க்கு. ஓகே? பிஸுடைய 1 டே ஒர்க் எவ்வளோ? 24. ஏபிசி இவங்க 3 பேருடைய 1 டே ஒர்க்கு எவ்வளோ? அப்போ ஏபிசியோடைய 3 டே அதுலேருந்து ஏவை கழிச்சாலும் ஓகே ஏவை சப்ட்ராக்ட் பண்ணிட்டு ஸோ ஏ என்ன வேலை செஞ்சாரு ப்ளஸ் பி என்ன வேலை செஞ்சாரு அப்படிங்கிறத ஆட் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணோம்னா முடிஞ்சிச்சு. அதை தான் இங்கே போட்டிருக்கோம். 1/8 இஸ் மைனஸ் ஏ ஒர்க்கு பி ஒர்க்கு. ஸோ இது எல்லாத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா முடிஞ்சு போச்சு. ஓகே ஓகேவா? மேம். ஓகே மேம். அடுத்து இது அடிக்கடி இந்த கொஸ்டினை நான் டிஎன்பிசியில் ஒரு எக்ஸாமில் இல்லைப்பா, கிட்டத்தட்ட 4-5 எக்ஸாமில் இதை கேட்டாங்கப்பா. இதே கொஸ்டின் மாறவே இல்லை, நம்பர் மாறாமல் இதே கொஸ்டினை திரும்ப திரும்ப கேட்டாங்க. அது என்ன ஒர்க்கு அப்படிங்கிறது பார்ப்போம். ஆனால் கொஞ்சம் நல்லாவும் இருந்தது கொஸ்டின், அதனால தான் எடுத்தேன். P alone can do a half of the work in 6 days. ஓகே? half of the work P மட்டும் எத்தனை நாளில் முடிக்கிறாரு? 6 நாளில் முடிக்கிறாரு. அப்போ அந்த ஒர்க்கை மட்டும் P எவ்வளோ நாள்ப்பா செய்வார்? 12 டேஸ்ல செய்றாரு. 12 டேஸில் செய்வார். வேற லெவல், சூப்பர். அடுத்து ஓகே 12 டேஸ் பண்ணுவாங்க. ஆமாம். அடுத்து என்ன? Q alone can Q alone can do the same job work in 4 days. ஸோ Q மட்டும் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒர்க்கை எத்தனை நாளில் முடிக்கிறாரு? 2/3 ஆஃப் த ஒர்க் அப்படிங்கிறது எத்தனை நாளில் முடிக்கிறாரு? 4 டேஸில் முடிக்கிறாரு. அப்போ இவருடைய ஒர்க்கிங் இது கெப்பாசிட்டி அப்படிங்கிறது எவ்வளோப்பா? எத்தனை நாளில் இவர் முடிப்பாரு? 6 டேஸ்ல கம்ப்ளீட் பண்ணுவாரு. வேற லெவல் பண்ணுறீங்களே, சூப்பர். எப்படி போட்டீங்க? 4 into 3 divided by 2 மேம். அவ்வளவே தான் சரிங்களா? 4 into 3 Qோடது என்ன? ஆமாம் 4 into 3 divided by 2 போட்டிங்க அப்படின்னா 6 டேஸ். அப்போ Qவோட இது 6 டேஸு. P வந்து 12 நாள், Q வந்து 6 நாள். அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு வேலையை முடிக்க எத்தனை நாள்ப்பா எடுத்துப்பாங்க? 4 டேஸ் எடுத்துப்பாங்க. ஒரு வேலையை முடிக்க அவங்களுக்கு 4 டேஸ் ஆகுது அப்படின்னா 3/4 ஒர்க்கு முடிக்கணும். 3/4 ஒர்க்கு முடிக்கணும் அப்படின்னா எத்தனை நாள் முடியும்? அந்த ஒர்க்கில் 3/4 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 3 டேஸு. இது புரியுதான்னு பாருங்க.
3/4 ஆஃப் த ஒர்க்கு. டோட்டலாக ஒர்க் கம்ப்ளீட் பண்ண தான் 4 days ஆகுதுப்பா. டோட்டலாக ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ண 4 days ஆகுது. ஆனால் 3/4ன்னு கேட்டிருக்காங்க. லாஜிக்காக திங்க் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஒர்க்கை கால் பங்குன்னு 4 பிரிக்கலாம். அப்படி 4 பிரிக்கும்போது 4 நாளாக இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு கால் பங்கு ஒரு நாள், செகண்ட் கால் பங்கு ஒரு நாள், தேர்ட் கால் பங்கு ஒரு நாள். அவங்க கேட்டிருக்கிறது 3/4. அப்போ 3 கால் பங்கு சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு 3 நாள். அதுதான் 3 நாள். ஆன்சர் புரியுதா? டோட்டலாக 4 நாள் முடிக்கிறாங்க. டோட்டல் ஒர்க் கம்ப்ளீட்டட் பை 4 days. பட் நமக்கு 3/4 ஆஃப் த ஒர்க்கு தான் எவ்வளோ நாளில் முடிக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சாகணும். அப்போ 3/4 ஆஃப் த ஒர்க் 3 நாளில் முடிக்கிறாங்க அப்படிங்கிறது புரிஞ்சுதா? எஸ் மேம். 3/4 into 4 போட்டா அவ்வளோதான். ஓகே, 3/4 ஆஃப் த ஒர்க் அப்படிங்கிறப்ப இதை வந்து அவங்களுக்கு 4 நாள் முடிக்கிறாங்க. ஸோ இன்ட்டு 4 பண்ணும்போது 4 கேன்சல் ஆகி உங்களுக்கு சொன்ன மாதிரி 3 days அப்படிங்கிறது வரும். அப்படி அதுவும் எனக்கு கஷ்டமாக இருக்குங்கிற பட்சத்தில் இப்படி லாஜிக்காவது பிரிங்க. 1 அப்போ கால் பங்கு வரைக்கு ஒரு நாள் முடியுது, ரெண்டாவது கால் பங்கு வரைக்கு இன்னொரு நாள் முடியுது, மூணாவது கால் பங்கு வரைக்கு இன்னொரு நாளில் முடியுது. மொத்தமே 3 days. அவ்வளோதான். இன் ஹவு மெனி டேஸ் 3/4 ஆஃப் த ஒர்க். இது வந்து ஒரு கொஸ்டின் இல்லை, 2 கொஸ்டின் இல்லை, ரிப்பீட்டடாக இது கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அடுத்து, when 5 men can build a wall in 12 days. To build a wall 50% more than the original wall in 10 days, the number of men required. M1 D1 by W1 is equal to M2 D2 by W2. இதான்ப்பா இதுக்கான ஃபார்முலா. M1 எவ்வளோப்பா? 5. D எவ்வளோப்பா? 12. W1னே வச்சுக்கோங்க. M2 எவ்வளோ? அதுதான் கேட்குறாங்க. D2 எவ்வளோ? 10 நாள். W2 ஒர்க் எவ்வளோ அப்படின்னா இந்த வாலை விட 50% அதிகம். அப்படின்னா இது நம்ம 100% அப்படின்னு எழுதிக்கணும். அப்படின்னா இது 50% அதிகம். அப்படின்னா இதை விட 50% நான் ஆட் பண்ணுறேன். அப்போ 150/100. இது யாருக்காவது புரியாமல் இருக்கா? 9 men. 9 days மேம். 9 men. ஓ, ஆன்சரேன்னு சொல்லிட்டீங்களா? குட். இன்னொரு டைம் சொல்லுங்க. இதோ இதுவாப்பா? இது சொன்ன தடவை சொல்லணுமா இல்லை ஆன்சரை கட் பண்ணி சொல்லணுமா? பாருங்க, 5 மனிதர்கள் சேர்ந்து ஒரு சுவரை கட்டி முடிக்க 12 நாட்கள் ஆகிறது. 5 மனிதர்கள் சேர்ந்து 12 நாட்களில் ஒரு சுவரை கட்டி முடிக்கிறாங்க. ஓகே, ஸோ 5 men 12 daysல ஒரு வாலை கட்டி முடிக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப எத்தனை மனிதர்கள்? M2 into D2 எத்தனை நாளில்? 10 daysல டவை. ஆனால் அந்ததை விட 50% அதிகம். ஸோ அந்த வாலை கம்பேர் பண்ணும்போது 50% மோர். ஃபஸ்ட்டு வாலை கம்பேர் பண்ணும்போது 50% மோர் இருக்கும்போது அப்போ 100 கூட 50 ஆட் பண்ணிங்க அப்படின்னா 150% ஆஃப். இந்த ஒர்க்கை விட இது 150%. இதை கட் பண்ணிங்க அப்படின்னா 3/2. இதை கட் பண்ணிங்க அப்படின்னா 1 தான் வரும். அதனால் அது ஒன்றும் நமக்கு பிரச்சனையே இல்லை. சரிங்களா? அது நமக்கு பிரச்சனையே இல்லை. ஆக மொத்தம் அது W. அவ்வளோதான். அப்போ 5 × 12 டிவைட் பை W is equal to இதை கட் பண்ணால் 3/2. ஸோ அப்படியே உல்டாவாக போட்டோம் அப்படின்னா 2 × 10 × M2 டிவைட் பை 3 × W. ஸோ W கேன்சல் ஆயிரும். ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா 2 வந்து 6 times போகும். ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே மேலே போயிடும். 5 × 6 × 3. ஸோ அந்த 10. ஏன் நான் பொறுமையாக கட் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா ஒரு சில பேர் பிகினராக இருப்பீங்க, தப்பு இல்லை. ஃபாஸ்ட்டாக இருக்கவங்க ஃபாஸ்ட்டாக போட்டுருவீங்க, தப்பு இல்லை. ஸோ 9 அப்படிங்கிறது சரியான பதில். புரியுதா மேம்? இப்போ புரியுதா? கிளியர் மேம். ஓகே, யாருக்கெல்லாம் இந்த சம் இப்போ நம்ம பார்த்தது வரைக்கும் புரியல அப்படிங்கிறத மட்டும் சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா நான் சொல்கிறேன். இன்னும் ஒரு 2 சம்மு, இன்னும் ஒரு சம்மு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு சம் வந்து பார்ட்னர்ஷிப் சம் பார்க்கலாம் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன், பார்க்கலாம். 36 men can do a work in 24 days. 4 workers left working after 8 days. 8 நாள் வேலை பார்த்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 4 workers கிளம்பிட்டாங்க. அப்படி இருக்கிறப்ப
ஹவு மெனி டேஸ் வில் கம்ப்ளீட் த ஒர்க். இதுக்கு ஒர்க் பண்ணி சொல்லுங்க. முதல்ல ஒர்க் இது உங்களுக்கு ஒரு 5 minutes டைம் கொடுக்குறேன். ஒர்க் அவுட் பண்ணி இப்போ சொல்லுங்க. அப்படி இல்லைன்னா நான் ஒர்க் அவுட் பண்ணுறேன். ஆன்சர் வந்துருச்சா? என்னப்பா ஹோம்ஒர்க் கொடுத்தோன்னே எல்லாம் ஒருத்தராக கிளம்பிக்கிட்டு இருக்கீங்க? ஆன்சர் என்னப்பா? 36 men கேன் டூ எ ஒர்க் இன் 24 days. 4 நாள் வேலை செஞ்சுட்டு, ஓகே சார் 8 நாள் வேலை செஞ்சுட்டு 4 ஒர்க்கர்ஸ் விடுபட்டு வெளில கிளம்பிறாங்க. இதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லி கொடுத்த ஞாபகம் இருக்கா? 36 into 24 பண்ணால் என்னப்பா வரும்? அந்த 1/4 ரிமைனிங் பார்ட்ஸ் அது மாதிரிலாம் இருக்குல்ல, அந்த சம்ம தான் கேட்குறேன். இருக்கீங்களா? வாய்ஸ் கேட்குதா? ஃபஸ்ட்டு அதை சொல்லுங்க பார்க்கலாம். வாய்ஸ் ஆடியபிள் ஆர் நாட் கைஸ்? வாய்ஸ் கேட்குதாப்பா? கேக்குது மேம். ஓகே, இவ்வளோ நேரம் நான் பேசுனது கேட்டுச்சா? இல்ல இல்ல மேம். மேம். ஓகே மேம் கேட்கல. சரி, ஓகே ஆன்சர் போட்டிங்களா? 18 days மேம். 18 days. குட். எப்படி போட்டீங்க சொல்லுங்க. இவங்க வந்து 32 டேஸ்ல வந்து 32 ஒர்க்கர்ஸ் 8 டேஸ்ல கம்ப்ளீட் பண்ண ஒர்க் வந்து 2/3 ஆஃப் த ஒர்க் கம்ப்ளீட் பண்ணாங்க. 36 ஒர்க் 36 பேர் 24 நாளில் 8 நாளில் வேலை செஞ்சு 2/3 ஆஃப் த ஒர்க் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்கன்றீங்க கரெக்டா? அந்த 2/3 எப்படி கண்டுபிடிச்சிங்க? அது மல்டிப்ளை பண்ணி கண்டுபிடிச்சோம் மேம். 36 into 24 வந்து 864 இருக்கு. சூப்பர். அதே மெத்தட் தான். குட். அப்புறம் அடுத்து என்ன பண்ணீங்க? அடுத்துல 36 ஒர்க்கர்ஸ் 8 நாளில் வேலை பார்த்ததை கண்டுபிடிச்சிருப்பீங்க கரெக்டா? எஸ் மேம். அப்போ அது வந்து 288. ஸோ 288ல 864 அப்படிங்கிறது எத்தனை பகுதி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா? 576 வருது. ஸோ ரிமைனிங் பார்ட் எவ்வளோ? 576. ஓகே, இது எத்தனை பார்ட் ஆஃப் த ஒர்க் இது? மேம் இதில் டைரக்டா போட்டோம் மேம். 32 into x is equal to 576. ஸோ x is equal to டிவைடட் பண்ண ஆன்சர் வந்துடும் மேம். சூப்பர். 32 into x is equal to 576. அந்த x days தான் நம்ம ஃபைண்ட் பண்ணனும். சூப்பர். ஸோ x is equal to 8. குட். அவங்க என்ன சொல்றாங்கன்னு புரியுதா?
4 மென் விட்டுட்டு போயிட்டாங்க. அப்போ 36ல 4 போயிடுச்சு அப்படின்னா 32. ஸோ 32 மனுஷங்க வேலை செய்கிறாங்க. எத்தனை நாள் வேலை செய்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ரிமைனிங் ஒர்க் எவ்வளோன்னு தெரியும். அந்த ரிமைனிங் ஒர்க்கு தான் எவ்வளோ 576 ஒர்க்கு. ஸோ அதை போட்டாலே நமக்கு ஆன்சர் என்ன பண்ணியாச்சு வந்தாச்சு. அவ்வளோதான். ஸோ இதுவே இன்னொன்று வேறு யாரும் என்ன மெத்தடில் யார் யார் என்னென்ன மெத்தட்லாம் போட்டிங்க அப்படிங்கிறத ஷேர் பண்ணுங்க பார்க்கலாம். இது ஒரு மெத்தட். அப்புறம் இன்னொன்று இதுல இன்னொன்னும் பண்ணலாம் மேம். இந்த 36 யூனிட்டுக்கு நமக்கு இவ்வளவு ஒர்க் இருக்குன்னா M1W அந்த H1 அந்த ஃபார்முலால அப்ளை பண்ணி பார்க்கலாம் மேம். ஓகே 36 into 24 divided by 864 is equal to 32 into இது சொல்றீங்களா? இல்ல மேம், இந்த ஃபைனல் ஆன்சர் தான் எடுத்துறேன். 36 into 8 228. அப்ப 32 into x 576. கிராஸ் மல்டிபிள் பண்ணாலும் x ஃபைண்ட் பண்ணிக்கலாம். M1 D1 அதுதானே சொல்றீங்க? எஸ் மேம். அதேதான் புரியுது. இப்போ 36 8 மென் அதான் 8 இதுல இது பண்றாங்க அப்படின்னா 32 வந்து இது அப்படிங்கிறது ஈக்குவலைஸ் பண்றீங்க. ஓகே டன். சூப்பர். மேம் சொல்லுங்கப்பா. 288ன்றது 2/3 ஆஃப் தி வர்க்னு எப்படி மேம் கண்டுபிடிக்கிறாங்க? லேட்டா ஜாயின் பண்ணாங்க. பரவாயில்ல, அது ஒன்றும் இல்லை. 2/3 ஆஃப் த ஒர்க் எப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு. இதுக்கு தான் நான் ஒரு சின்னதாக ஒரு நார்மலாக சொல்கிறேன். ஒன்றும் இல்லை சார், ஒரு 100 சாக்லேட் எடுத்துக்கோங்க. அந்த 100 சாக்லேட்டில் 100 சாக்லேட்டில் இப்போ 30 சாக்லேட் எத்தனை பார்ட் அப்படின்னா நமக்கு பார்த்த உடனே தெரியும். எப்படின்னா 30 டிவைட் பை 100 போட்டிங்க அப்படின்னா 3/10 அப்படின்னு சொல்லுவோம். இதே இது 25 அப்படின்னா அது கூட கால்குலேட் பண்ண மாட்டாங்க, 1/4 அப்படின்னு சொல்லிடுவீங்க. ஏன்னா 25 டிவைட் பை 100 போடுவீங்க. அதே மாதிரி தான் 288 டிவைட் பை 864 இன்ட்டு 100 போடனா பார்ட் வரும். அப்படி இல்லைன்னா நார்மலாகவே போடலாம். சரிங்களா? ஸோ இதை டிவைட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும்? தானே ஷோராக தெரியல. 288 வந்து 864ல் எத்தனாவது பார்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஸோ நம்பர் எவ்வளோ தட் வில் திஸ். ஸோ 288 டிவைட் பை 864 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா என்ன வரும்? 33/10 தானே வரும். இதோ 0.333 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். கரெக்டுங்களா? ஓகே மேம். ஸோ அது வந்து ஆக்சுவலி இதுதான் மெத்தட். 288 டிவைட் பை 864 போடுங்க சார். ஸோ அதில் இது எவ்வளோ பார்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் வந்து ஆவரேஜில் தான் வருது. ஆனால் யாரோ சொன்னீங்க தானே 1/4 ஒர்க்குன்னு யாரோ சொன்னீங்க, ஞாபகம் இருக்கா? யாரோ சொன்னீங்க, அதை வச்சு தான் அவர் கேட்குறாரு. யாரோ சொன்னீங்களே 2/3 சொன்னாங்க மேம். யாரோ 2/3 சொன்னாங்களா? மேம் புரியுது மேம். சரி, ஓகே. அடுத்து இஃப் 2 men or 3 women can complete a work in 30 days. 2 மென்னு அப்படி இல்லை அப்படின்னா 3 women can complete a work in 30 days. In how many days 6 men okay and 1 woman can complete the same work? இதுக்கு என்னப்பா நார்மலாக ஒரு அல்ஜிபிரிக் ஃபார்முலா தான்ப்பா போடுவீங்க. 2 men வந்து 1/30 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அப்போ இங்க என்ன கேட்டிருக்காங்க? 6 men கேட்டிருக்காங்க. அப்போ 2 men is equal to 1/. புரியல. 9 days மேம் ஆன்சர். 9 days-ஆ? ஓகே சூப்பர். பார்க்கலாம். அப்போ 6 men அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? 3 ஆல மல்டிப்ளை பண்ணுவீங்க. அப்போ 3 into 1/30 போட்டால் என்ன வரும்? 1/10 வரும். அடுத்து ஒரு உமன் 3 women 1/30 அப்படின்னா ஒரு உமன் எவ்வளோ? 1/30 டிவைட் பை 3 பண்ணீங்க அப்படின்னா 1/10. அப்போ 6 men 1/10. மேம் ஷோரா 9 days-ஆ? யாரோ சொன்னீங்களே, யார் மேம் சொன்னீங்க 9 days அப்படிங்கிறது ஆன்சர்? நான் தான் சொன்னேன் மேம். நீங்கள் தான் சொன்னீங்களா? ஓகே. இப்போ நம்ம இது போடுறது கரெக்டு தானே? ஷோர் தானே மேம்? நான் ஷார்ட் போட்டேன் மேம். ஷார்ட்கட்டில் போட்டிங்களா? சரி சொல்லுங்கள், ஷார்ட்கட்டில் எப்படி போடிங்க மேம்? அதை அப்படியே எழுதணும் மேம். 2 men or 3 women is equal to 30 days-னு அப்படியே எழுதிக்கலாம் மேம். ஓகே. அடுத்து 6 men. ஓகே.
ஸோ 2 men + 3 women = 13 போட்டிங்களா? ஆறு ஆறு வரணும் மேம். ஆறு வரணும் மேம். ஆறுன்னு எழுதிக்கணும். அப்பதான் இந்த ஷார்ட்கட் ஒர்க் அவுட் சரி ஆகும். ஓகே. அது 30 டேஸ்னு போட்டுக்கிறோம். அடுத்தது 6 men and 1 woman. ம் அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். மேல இருக்கிறது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணணும் மேம். 2 × 8 2 × 3 × 30 அப்படியே மல்டிபிள் பண்ணணும் மூணையுமே. 2 மேம் into டிவைடட் பை சொல்லுங்க. மேம் 2 3 30 மேம் டிவைடட் பை அதை கிராஸ் மல்டிபிள் பண்ணணும். 2 × 1 அந்த 2 மென்னையும் 1 விமனையும் கிராஸ் மல்டிபிள் ரெண்டையும் மல்டிபிள் பண்ணணும். பிளஸ் 6 × 30 போட்டா ஆன்சர் வரும் மேம். மேம் நான் சொல்றேன் மேம், கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இது. சரி ஓகே. நீங்க போட்டதே தான் மேம். 2 men = 1/30 இருக்குல்ல மேம். ஆமா அப்ப 1 men = 1/16 வந்துரும். கீழே வந்து 2 அதுதான். × அப்ப வரும்போது 1/60 வருமா? அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? 6 men இருக்கப்ப 1/16 போடுவீங்க. பிளஸ் 6 ஒரு men + 1 women ஆமா இது = ஒரு woman = 1/90 வரும். அப்ப ஒரு woman அப்படிங்கிறப்ப இங்க 1/90 கரெக்ட்டா? 90. அப்ப ஆமா இது மேம், பண்ணும்போது அதேதான் 10 வரும் ஒரு இது. அப்ப 1/10 பாத்தீங்க அப்படின்னா + 90 9 + 1 10/90 90/10 போட்டீங்கன்னா 9 days வந்துரும். ஓகே 9 days. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா 9 days. அப்ப இந்த இடத்துல என்ன மிஸ்டேக் ஆயிருக்கு? 3 men. ஓகே. ஸோ 2 men = 1/30. அப்ப 2 men தானே கேட்டிருக்காங்க. நான் 3 ஆல மல்டிப்ளை பண்ணேனே. யாராவது ஒருத்தராவது ஒரு வார்த்தை சொன்னீங்களாப்பா? 3 men அப்படின்னு மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். புரியுதா உங்களுக்கு இங்க நான் என்ன பண்ணியிருக்கேன்னு? புரியுது மேம். அது யாருமே சொல்லவே இல்லை. மேம் கொஞ்சம் ரப் பண்ணிட்டு எழுத முடியுமா மேம்? சரி ஒரு நிமிஷம் இருங்கப்பா. ரொம்ப ஈஸி தான் இந்த சம்மு. இது ஃபர்ஸ்ட் டைம் போடுறவங்களுக்கு அப்படிதான் தெரியும். நீங்கள் ஒன்றும் இல்லை, நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் மொத்தமாக எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு அப்போ ஈஸியாகவே நல்லாவே புரியும். ஒன்றும் இல்லை. இப்போ வந்து 2 men or 3 women can complete a work in 30 days. அப்போது நல்லா பொறுமையாக பாருங்கள். 2 men வந்து 2 மென்னுடைய 1 day ஒர்க்கு 1/30. ஒரு மென்னுடைய 1 ஒர்க்கு இந்த 2 வந்து கீழே வந்துடும். 1/2 × 30. அப்போ ஒரு மென்னுடைய 1 day ஒர்க்கு 1/60. இது ஒன்று. செகண்ட் இந்த பக்கம் வந்துருங்க. 3 உமனுடைய 1 day ஒர்க்கு 1/30. அப்போ ஒரு உமனுடைய 1 day ஒர்க்கு 1/3 × 30. அப்போ 1 woman = 1/90. கொஸ்டின்ல கேட்டிருக்குது 6 men ப்ளஸ் இதுதான் கொஸ்டினை மட்டும் நல்லா பாருங்க. 6 men + 1 woman. 6 men + 1 woman. 6 மென்னுடைய 1 day ஒர்க்கு 1/60. ஸோ 1/60 ப்ளஸ் 1 உமனுடைய 1 day ஒர்க்கு 1/90. அப்போது இது நம்ம சால்வ் பண்ணும்போது 1/10ன்னு வரும். இதை அடிச்சு கொடுத்தா 1/10ன்னு வரும். ஸோ 1/10 + 1/90 = LCM எடுத்தா 90. அப்போ இதை மேலே 9ஆல் பெருக்குனா 9 + 1 ஸோ 10/90. ஸோ 6 men + 1 உமனுடைய 1 day ஒர்க்கு 10/90 அப்படின்னா டேஸை கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா 1/10/90. அப்போ 90/10 அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா 9 days. ஓகேவா? இது வந்து நார்மலாக போடுற மெத்தட்ஸ். சொல்லுங்கப்பா. டேஸ்க்கு என்ன மேம் சொன்னீங்க? இந்த டேஸா ஆ இதை ரிவர்ஸில் போடணும்னு சொல்கிறதுக்கு அது ஒன்றும் இல்லை. இப்போ வந்து 6 மென்னும் ஒரு உமனும் சேர்ந்து ஒரு நாளைக்கு ஓகே டோட்டல் ஒர்க்கு 90 பாகம் அப்படின்னா ஒரு நாளைக்கு 10 பாகம் முடிப்பாங்கப்பா. இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா 6 men + 1 women's 1 day ஒர்க்குன்னு அர்த்தம். அதுதானே நம்ம இப்போ கண்டுபிடிச்சோம். 6 men இது வந்து 1 மென்னுடைய 1 day ஒர்க்கு, இது 1 உமனுடைய 1 day ஒர்க்கு. அப்போ 6 மென்னும் ஒரு உமனுடையும் 1 day ஒர்க் எவ்வளோ அப்படின்னா 10/90. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா 90 பாக ஒர்க்கை ஒரு நாளைக்கு அவங்க 10 பாகம் முடிப்பாங்க. அப்போ எத்தனை நாள் டோட்டலாகவே அவங்க முடிப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 1 அந்த இது நம்ம பார்த்தோம்ல கெப்பாசிட்டி = ஒர்க் பை டைம். ஸோ அது அப்படியே ரிவர்ஸ் பண்ணீங்க அப்படின்னா முடிஞ்சிருச்சு. 9 days. 9 days அவ்வளோதான். வேற யாரோ ஒருத்தவங்க நடுவில் எதோ சொன்னீங்களே, சொல்லுங்க மேம்.
மேம் நான் சொன்ன ஷார்ட்கட் ஒரே லைன்ல வந்துரும் மேம் ஆன்சர். ஆனா அது சொல்லல. நீங்க சொன்னது என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க ஸோ 2m இதானே சொல்றீங்க 2m 3w is equal to 30 அப்படின்னு சொல்லி போட்டிருக்கீங்க. நமக்கு தேவை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 6m 1w தேவை. 6m 1w தேவை. அப்போ 6m மாறணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்கே 3ஆல் பெருக்கணும் அப்படின்னா இங்கே 6m மாறும். அப்படி தானே மேம் சொல்ல வரீங்க? இல்ல மேம். அப்படி இல்லையா? டைரக்டா நம்ம வந்து இல்ல மேம். சரி ஓகே. நீங்க அப்படியே எழுதுங்க மேம். சொல்லுங்க. 3 into 30. புரியல. 2 into 3 into 30. ஃபர்ஸ்ட் லைன்ல இருக்கிறது எல்லாத்தையும் அப்படியே மல்டிபிள் பண்ணிரணும். டிவைடட் பை 2 into 1. 2 into 1 2 into 1 plus 3 into 6. 3 into 6. ஓகே. இது நீங்க சால்வ் பண்ணா ஆன்சர் வந்துரும் மேம். அது எப்படி 2 போறீங்க? into 1 3 into 6 எதுக்கு மேம்? சொல்லுவாங்க நீங்க. அந்த 2 மென்னும் கீழ 1 வுமனும் இந்த ரெண்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருக்குல்ல, நம்ம ரைட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிக்கணும். சோ லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருக்க அந்த 2 மென்னே 1ஐயும் கிராஸா மல்டிபிள் பண்ணிக்கணும். பிளஸ் அந்த 3 விமனையும் இங்க 6 மென்னையும் கிராஸா மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணா நமக்கு ஆன்சர் வந்துரும். இப்போ மேல வந்து மல்டிபிள் பண்ணா 180, கீழ டிவைடட் பை 2 plus 18 வரும் மேம். சோ 180 divided by 20 போட்டா ஆன்சர் வந்துரும் மேம். 19. இது ஆர்னு வந்த அந்த மாதிரி சம் ஆர் கேஸ் மட்டுக்கு தான் மேம் இது யூஸ் ஆகும். மேல ஆர் வரணும், கீழ and வரணும் ரெண்டாவது சென்டென்ஸ்ல. ஓகே. ஆர் and and. எஸ் மேம். Okay, done. This is a plus b, correct? AB. I got it. ஆரா இருந்தா எப்படி மேம் பிளஸ் வரும்? ஆறுனாலே பிளஸ் தானேப்பா. அண்டுனா மல்டிப்ளிகேஷன்ப்பா. மேம் ஆண்ட்னா தானே மேம் பிளஸ்? அண்டுனா மல்டிப்ளிகேஷன், ஆறுனா பிளஸ். ப்ராபபிலிட்டியில் இது நம்ம பார்ப்போம். ஏ ஆர் பி அப்படின்னா ஏ யூனியன் பி போடுவோமா? பி ஆஃப் ஏ யூனியன் பி போடுவோம். பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்னு எழுதுவோம். ஓகே மேம், ஓகே மேம். நார்மலாக ஆர் அப்படிங்கிறது அடிஷனை குறிக்கிறது, அண்டு அப்படிங்கிறது மல்டிப்ளிகேஷனை குறிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் 2 + 2 + 2 அப்படிங்கிறப்ப, ஆனால் ரிப்பீட்டட் அடிஷன் இஸ் கால்டு மல்டிப்ளிகேஷன், அது வேறு இது. பட் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 2 into 3, ஸோ மொத்தம் உங்களுக்கு 30 days. அப்போ இது மேலே இருக்கிறது எல்லாமே என்ன பண்ணோம் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணோம், டிவைடட் பை. ஸோ இங்கே நமக்கு இருக்குதா 2 இருக்கா, ஸோ 2 into 1, ஓகே. தென் 3 into 6 அப்படியே கிராஸ். கரெக்டா மேம்? கிராஸ் இது 2 into 1 3 into 6 அப்படின்னு போட்டோம் அப்படின்னா இது ஜஸ்ட் இது ஒரு இன்கேஸ். அது வந்து எதுக்கு அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னா ஆறுன்னு கொடுத்து அண்டுன்னு கேட்டால் இது அப்ளிகபிள் ஆகும். அவங்க சொல்கிறது என்னன்னா, இப்போது 3 women ஆர் 5 men, இது வந்து 180 days. ஓகே, 180 days இப்படி ஆறுன்னு கொடுத்து, அதே மாதிரி 6 ஃபார் 6 women அண்ட் இங்கே நான் உமன் தானே மேலே கொடுத்துருக்கேன். இங்கே நான் உமன் கொடுத்தேன், அதனால தான் இங்கே உமன் கொடுத்தேன். 6 women அண்ட் 8 மென்னு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மேலே இருக்கிறது எல்லாமே நியூமரேட்டர் படி நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. கீழே இருக்கும்போது கிராஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறாங்க. சரிங்களா? கீழே இருக்கும்போது இப்படி கிராஸ் பண்ணிக்கோங்க, ஸோ ஆன்சர் வந்துடும் அப்படிங்கிறது தான். நான் அதுக்கு பின்னாடி பிஹைண்டில் இருக்க மேத்தமெட்டிக்கல் லாஜிக் என்ன அப்படிங்கிறத நான் ஐடென்டிஃபை பண்ணி நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் ஒர்க் அவுட் பண்ணி இந்த லாஜிக் என்ன, why this logic is work out for this method அப்படிங்கிறத நான் பின்னாடி உங்களுக்கு கண்டுபிடிச்சி சொல்கிறேன். ஓகேயா? ஆனால் இதுக்கு பின்னாடி நார்மல் லாஜிக் மெத்தட் அப்படிங்கிறது இதுதான். ஓகே, ஸோ 2 மென்னோடைய இது இப்படி, ஸோ இது வந்து இப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பையும் போட்டு தான் நம்ம போடணுமா அப்படின்னு சொல்லி பார்த்தா இல்லை, நம்ம இங்கே பார்த்து போடலாம். நம்ம கொஞ்சம் அதுதான் ஃபாஸ்ட்டாக போடும்போது 2 men அப்படிங்கிறது நமக்கு 30. ஆனால் இங்கே கேட்டிருக்கிறது என்ன, 6 men கேட்டிருக்காங்களா? அப்போ 6 men அப்படின்னாலே டக்குன்னு நீங்கள் என்ன பண்ணணும், இங்கே 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு 6 ஆகும். அப்போ இங்கே வந்து 1/30 இருக்குது. ஓகே, ஸோ 30 days அப்படிங்கிறப்ப இங்கே எங்களுக்கு நமக்கு என்ன வரும், ஸோ 30 அப்படிங்கிறப்ப இங்கே 90 days அப்படிங்கிறது வரும்.
90 days அப்படிங்கிறது வரும். இதே இது 3 women 3 women வந்து 1 woman-ஆ மாறணும். அப்போ 1 woman அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 10 அப்படியே கூட நம்ம போட்டுடலாம். 1/10 1/90 போட்டுடலாம். ஸோ இப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம கண்டுபிடிச்சி போடணும்னு இல்லை, இங்கேயே கண்டுபிடிச்சி ஷார்ட் அவுட் பண்ணி போடலாம். 2 men 30 நாளில் முடிக்கிறாரு அப்படின்னா 6 men அதை விட ஓகே 6 men அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 20 40 90 எப்படி வருது? 90 parts of the work அவ்வளோதான். ஸோ இது 30 parts of the work. 30 பார்ட்ஸில் 1 part of the work அவ்வளோதான். இப்போ ஷேர் வச்சு ஒரு சம்மு நான் சொல்கிறேன், இது போட முடியுமான்னு மட்டும் பாருங்களேன். ஏபிசி 3 பேர் ஒரு ஒர்க்கை பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது ஓகே இல்லை 2 பேர் மட்டும் பார்த்துப்போம். ஏவும் பியும் ஒரு ஒர்க்கு செய்யும்போது அவங்களுக்கு 600 ரூபாய் கிடைக்குது. ஏக்கு மட்டும் ஓகே ஏவுடைய 1 day ஒர்க் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 6. இதே இது பியுடைய 1 day ஒர்க் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 8. இப்போ சி வந்து ஹெல்ப் பண்ணுறாரு, ஒரு 3 நாளைக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. சி 3 நாளில் வந்து ஹெல்ப் பண்ணுறதுனால அந்த ஒர்க்கு 3 நாளில் முடிஞ்சிருச்சு. 600 ரூபாய் கிடைக்கிறத எப்படி ஷேர் பண்ணுவீங்க? ஏவும் பியும் ஒரு வேலை செய்கிறேன்னு ஒத்துக்கிட்டு 600 ரூபாய் வாங்கிக்கிறாங்க. சரிங்களா? மொத்தமாக அவங்களுக்குள்ள முதல்ல ஷேர் பிரிக்கணும். அப்போது ஏவுடைய 1 day ஒர்க் அப்படிங்கிறது 6, பியுடைய 1 day ஒர்க் அப்படிங்கிறது 8. சி வந்து அந்த ஹெல்ப் பண்ணுறதுனால ஒர்க் எல்லாம் முடியுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 3 நாள்லேயே முடிஞ்சிருது. அப்போ 3 பேரும் அந்த 600 ரூபாயை எப்படி பிரிப்பாங்க? ஃபர்ஸ்ட் ஏபிக்கு வந்துட்டு இது ரேஷியோ எடுத்துட்டு மாத்தி போட்டு எஃபிஷியன்சி ஆக்கி அந்த மாதிரியாங்க. அதேதான் சொல்லுங்க பார்க்கலாம். ஏ உடைய 1 day ஒர்க் 1/6, பி உடைய 1 day ஒர்க் 1/8, சி உடைய ஒர்க் அப்படிங்கிறது 1/3 அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா அது தப்பு. 1/3 போடக்கூடாது. சிஸ் உடைய 1 day ஒர்க் அப்படிங்கிறது இந்த ஏவும் பியும் சில வேலைகளை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது 3 நாளில் வந்து ஹெல்ப் பண்ணி பைபிளையை முடிச்சு கொடுத்துருச்சு. அப்போ அந்த 1/3 ஆஃப் த ஒர்க்கில் அந்த 3 நாளில் முடித்த ஒர்க்கில் இவங்க 2 பேர் ஒர்க்கையை மட்டும் சப்ட்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா கிடச்சிரும். ஸோ பண்ணிங்க அப்படின்னா 1/24 அப்படின்னு வரும். அப்போது சி உடைய 1 day ஒர்க் அப்படிங்கிறது 1/24. இப்போ இதுக்கு ரேஷியோ எடுத்தீங்க அப்படின்னா டோட்டலாக 24ன்னு வரும். இப்போ 4 3 அப்படி கீழே வந்து 4 இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதோட 24 இதோட 24 இதோட 24 மல்டிப்ளை பண்ணுங்கள். 4:3:1ன்னு வரும். அப்போ மொத்தமே டோட்டல் பார்ட் எவ்வளோ அப்படின்னா 8 பார்ட்டு. இப்போ இதில் ஏவோடைய ஷேரை கேட்டாங்க அப்படின்னா 4/8 × 600. பியோடைய ஷேர் கேட்டாங்க அப்படின்னா 3/8 × 600. சியோடைய ஷேர் கேட்டாங்க அப்படின்னா 1/8 × 600. மேம் இது மட்டும், அதாவது இது இந்த சேலரி டிவைட் பண்ணும்போது ஒர்க்குக்கு தான் டிவைட் பண்ணணும், எஃபிஷியன்சிக்கு டிவைட் பண்ணக்கூடாதுல்ல மேம்? எஃபிஷியன்சிக்கு தான் டிவைட் பண்ணணும். நான் எஃபிஷியன்சிக்கு தான் டிவைட் பண்ணியிருக்கேன். 1/6 மேம் ஒரு டவுட் சொல்லுங்க. இந்த சி கொடுத்துருக்கீங்களா மேம்? சி வந்ததுக்கு அப்புறம் 3 daysல முடிக்கிறாங்க அப்படின்னா A + B + C வந்து 3 daysனு எடுத்துக்கலாமா மேம்? A + B + C வந்து 3 days எடுத்துக்கலாமான்னு கேட்குறீங்களா? எஸ் மேம். அப்படி எடுத்தா நம்ம பழைய மாதிரி சால்வ் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் 3க்குள்ள இல்ல, இவங்க 2 பேர் தான் முதல்ல ஒர்க்கவே ஸ்டார்ட் பண்ண ஒத்துக்கிட்டு செய்கிறாங்களாம். சியோடைய ஹெல்ப் மூலியமா 3 நாளில் முடிச்சிருக்காங்களாம். கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஏவும் பி வேலை செய்கிறாங்கப்பா, அவங்க செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் எவ்வளோ ஒர்க் செஞ்சு முடிச்சிருக்காங்கன்னு தெரியாது. ஆனால் என்னன்னு தெரியல, சி வந்தார் 3 நாளில் வேலை முடிஞ்சிருச்சு. அப்போ சி எவ்வளோ வேலை பார்த்தாருன்னு நமக்கு தெரியாது. அதனால தான் சி உடைய ஒர்க் எஃபிஷியன்சி எவ்வளோ அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா, ஸோ சி உடைய 1 day ஒர்க்கு 1/24. சி வந்து ஒரு பகுதியை 24 பகுதியாக பிரித்து ஒன்றா வேலை செய்கிற அளவுக்கு அவர் எஃபிஷியன்சி. எப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, மொத்தமே அவங்க எவ்வளோ நாள் வேலை பார்த்துருக்காங்க, ரேஷியோ ஆஃப் த 1 day ஒர்க் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 1/6 1/8 1/24. அப்போ 4:3:1 அப்படி நம்ம பிரிச்சிடும். 1/6 1/8 1/24 அப்படிங்கிறது 4:3:1ன்னு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஒர்க்கை 8 பாகமாக பிரித்தோம் அப்படின்னா ஏ மட்டும் அதை 4 பாகம் முடிக்கிறாரு, பி மட்டும் 3 பாகம் முடிக்கிறாரு, சி மட்டும் 1 பாகம் முடிச்சிருக்காரு. டோட்டல் ஒர்க்கில் எத்தனை பார்ட் முடிச்சிருக்காங்க? இப்போ ஒன்றில் 100 பேஜ்
டைப் பண்ணி முடிக்கணும் அப்படிங்கிறது தான் ஒர்க்கே. ஏவும் பியும் முதல்ல எவ்வளோ பேஜ்லாம் டைப் பண்ணாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனால் சி வந்து முடிச்சாரு, ஏதோ டைப் பண்ணி முடிச்சு ஒரு 3 நாளில் வேலையை முடிச்சாச்சு. அப்போ முடிச்சாச்சு அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியும். ஏ மட்டும் அந்த பேஜை டைப் பண்ணியிருந்தாரு அப்படின்னா 6 நாள் டைப் பண்ணியிருப்பாரு. பி மட்டும் அந்த பேஜை டைப் பண்ணியிருந்தாரு அப்படின்னா 8 நாள் டைப் பண்ணியிருந்திருப்பாரு. அப்போ அவங்களோட ஒர்க் எஃபிஷியன்சி என்னன்னு எனக்கு கண்டுபிடிச்சிட்டேன். ஆனால் சிக்கு மட்டும் ஒர்க் எஃபிஷியன்சி எனக்கு தெரியாது. அதுக்கு தான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி சியோட எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சா சி மட்டும் அந்த 100 பேஜை 24 நாளில் டைப் பண்ணி முடிப்பார். ஆக மொத்தம் இவங்க 3 பேர்கிட்ட ரேண்டமாக கொடுத்து அந்த பேஜை டைப் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ 600 ரூபாய் சேலரியை பிரிக்கணும். 600 ரூபாயை சேலரியை பிரிக்கணும்னா இவன் எவ்வளோ டைப் பண்ணியிருக்கான்னு நமக்கு தெரியாது, இவன் எவ்வளோ டைப் பண்ணியிருக்கான்னு தெரியாது, இவன் எவ்வளோ டைப் பண்ணியிருக்கான்னு தெரியாது. அப்போ எஃபிஷியன்சியை வச்சு நான் கணக்கு போடுறேன். இவங்க வந்து 1/6 ஆஃப் த ஒர்க்கு தான் அவன் செய்வான். அப்போ 1/6 ஆஃப் த ஒர்க் அவன் செஞ்சுருக்கான் அப்படின்னா அவனோட எஃபிஷியன்சி 4. இவன் வந்து 1/8 ஆஃப் த ஒர்க் அவனால் செய்ய முடியுது அப்படின்னா அவனோட எஃபிஷியன்சி 3. சி உடைய வேலை முடிஞ்சிருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1 பார்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் 800 பேஜ் டைப் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னா சி மட்டும் 100 பேஜ் டைப் பண்ணியிருக்காரு, பி மட்டும் 300 பேஜ் டைப் பண்ணியிருக்காரு, ஏ மட்டும் 400 பேஜ் டைப் பண்ணியிருக்காரு. மொத்தமாக 800 பேஜ் டைப் பண்ணி முடிச்சிருக்காங்க. இப்போ நான் காசை கொடுக்கணும், 600 ரூபாயை பிரித்து கொடுக்கணும். எவன் அதிகமாக டைப் பண்ணியிருக்கானோ அவனுக்கு ஜாஸ்தியான அமௌண்ட்டு கொடுப்பேன். அப்போ இவனுக்கு வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஜாஸ்தியான அமௌண்ட்டு கொடுப்பேன். ஸோ ஜாஸ்தியான அமௌண்ட்டுனா இவங்க எவ்வளோ போகும்? 300 ரூபா போகும். இவனுக்கு எவ்வளோ போகும்? 225 ரூபா போகும். சி வந்து செஞ்சார், இல்லைன்னு இல்லை. ஆனால் சி செஞ்ச வேலை மொத்த வேலையிலேயே 100 பேஜ் தான் டைப் பண்ணியிருக்காரு. அப்போ 100 பேஜ் டைப் பண்ணதுக்கான காசு தானே நான் அவருக்கு கொடுப்பேன். 75 ரூபா கொடுத்துருக்கேன். இப்போ புரியுதா? ஒர்க்குன்னு கன்சிடர் பண்ணாமல் ஒரு புக்கை டைப் பண்ணி முடிக்கணும். ஏவும் பியும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் நான் முடிச்சு கொடுக்குறேன், இந்த புக்கை நான் டைப் பண்ணி முடிக்கிறேன்னு ஒத்துக்கிறாங்க. அதுக்கு 600 ரூபா வாங்குறாங்க. 800 பேஜ் இருக்குது, இந்த புக்கு டைப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறாங்க. ஏவும் பியும் செய்யும்போது என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இப்போது நம்மளால் முடியல, இன்னொருத்தவங்க ஹெல்ப்புக்கு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சியோடைய ஹெல்ப்பை கூப்பிட்டுக்கிறாங்க. சியோடைய ஹெல்ப்பை கூப்பிட்டக்கப்புறம் என்ன தெரியுது அப்படின்னா 3 நாளில் அவங்க 3 பேரும் ஒர்க்கை சேர்ந்து முடிச்சிடுறாங்க. அப்போது முதல்ல ஏவோட எஃபிஷியன்சி எவ்வளோ? ஏவோட எஃபிஷியன்சி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒர்க்கை அவர் மட்டும் செஞ்சாருன்னா 6 நாளில் செஞ்சு முடிச்சிருப்பாரு. அப்போ இதில் ஃபாஸ்ட்டாக டைப் பண்ணுறது யார்? இவர் தான் டைப் பண்ணுறாரு. அப்போ பியோட எஃபிஷியன்சி எவ்வளோ? அதே வேலையை 8 நாள் முடிப்பார். அதான் பியோட எஃபிஷியன்சி. அப்போது இவர் வந்து இவரை விட கம்மியாக தான் டைப் பண்ணுறாரு. அப்போ ஒரு நாள் கொடுத்தீங்க அப்படின்னா இவர் 400 பேஜ் டைப் பண்ணுற இடத்துல இவர் 300 பேஜ் தான் டைப் பண்ணுவார். சியோட எஃபிஷியன்சி அதை விட கம்மி, 24 தான் ஒரு நாள் அவருடைய 1 டே ஒர்க்கு. அப்போ சியோட என்ன பண்ணுவார் அப்படின்னா 100 நாள். 3 பேர் சேர்ந்து வேலை செய்கிறாங்க, அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஆனால் எவன் அதிகமாக டைப் பண்ணியிருக்கானோ அவனுக்கு அதிக காசு, எவன் கம்மியாக டைப் பண்ணியிருக்கானோ அவனுக்கு கம்மி காசு. அதுக்கு தான் எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சோம். 6 நாள் ஒருத்தன் வேலை செய்கிறான்னா அவன் எஃபிஷியன்சி ஜாஸ்தி. நம்பர் ஆஃப் டேஸ் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா எஃபிஷியன்சி ஜாஸ்தி. அதுதான் 6, 18, 24 அப்படிங்கிறது டேஸு. மேம் இதில் நம்ம எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கலான்னு பார்த்தா கண்டுபிடிச்சிருக்கோம். எஃபிஷியன்சி என்ன பண்ணுவோம், நம்ம ரிவர்ஸ் பண்ணி போடுவோம்ல, அதுதான் 1:2 2:3 6 18 1:3:4 1:3:4 தான் நம்ம ரிவர்ஸ் பண்ணி போட்டிருக்கோம். 4:3:1ன்னு. இப்போ புரியுதா எல்லாருக்கும்? இன்னமும் புரியல அப்படின்னா சொல்லுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். டோன்ட் வரி. கிளியர் மேம். ஓகே கிளியர் மேம். ஓகே. ஸோ இந்த ஷேர் சம்மை வந்து நமக்கு கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஏபி இவங்க வந்து வேலை செய்கிறாங்க, ஸோ இன்னொருத்தர் சி வராரு. அப்படி இருக்கும்போது எஃபிஷியன்சியை பேஸ் பண்ணி தான் அவங்களுக்கு சேலரியை பிரிக்கணும். ஓகே, இது வந்து நம்ம பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிற ஒரு சம்மு பார்க்கும்போது பார்ட்னர்ஷிப்பில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அவங்களுடைய அமௌண்ட்டு இப்போ 1,00,000 3 பேருமே பார்ட்னர்ஷிப் தான் இருப்பாங்க. ஆனால் ஒருத்தன் 1,50,000 ரூபாய் போட்டிருப்பான், இன்னொருத்தன் 50,000 போட்டிருப்பான், இன்னொருத்தன் 10,000 போட்டிருப்பான். 2 பேர் எல்லாருமே பார்ட்னர்ஷிப் தான், அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஆனால் அந்த பார்ட்னர்ஷிப்பில் அமௌண்ட்டை பொறுத்து அவங்களுக்கு வர்ற ப்ராஃபிட் அப்படிங்கிறது வேரி ஆகும். அதே மாதிரி தான் இங்கேயும் 3 பேர் சேர்ந்து வேலை செய்கிறாங்க, அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஏவுடைய 1 டே எஃபிஷியன்சி 6, பியோடைய எஃபிஷியன்சி 8ன்னு கொடுத்துட்டாங்க. 3 பேர் சேர்ந்து செய்யும்போது அந்த வேலையை 3 நாளில் முடிக்கிறாங்க அப்படின்னா சியோடைய எஃபிஷியன்சி என்னன்னு நமக்கு தெரியாதுல்ல.
ஏவோட எஃபிஷியன்சி தெரியும், பியோட எஃபிஷியன்சி தெரியும், சியோட எஃபிஷியன்சி நமக்கு தெரியாது. அந்த சியோட எஃபிஷியன்சி கண்டுபிடிக்க தான் இந்த 1/3 - 1/8 1/6 போட்டு கண்டுபிடிச்சி 24 நாள். அப்போ சியோட எஃபிஷியன்சி அப்படின்னா 24 நாள். இதில் ஒரு மோர் எஃபிஷியண்ட்டான பர்சன் இவர், செகண்ட் எஃபிஷியண்ட்டான பர்சன் இவர், கடைசி எஃபிஷியண்ட்டு தான் சி. அப்போ அந்த எஃபிஷியன்சியை டேஸை வச்சு எஃபிஷியன்சியை பிரிக்கிறேன், எஃபிஷியன்சியை வச்சு மொத்தம் 8 பாகமாக பிரிக்கிறேன். அப்போ 600 8 பங்காக பிரி அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து இவருக்கு 4 பாகமும் இவருக்கு 3 பாகமும் இதுக்கு 1 பாகமும் கொடுத்தோம் அப்படின்னா என்னுடைய ஷேர் அப்படிங்கிறது கரெக்டாக முடிஞ்சு போச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ புரியுதா? எஸ் மேம். ஓகே, ஸோ டைம் அண்ட் ஒர்க் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு ப்ராபபிலிட்டி தான் நம்ம பார்க்க போகிறோம். ப்ராபபிலிட்டிக்கு நான் பேசிக்காக சில ஃபார்முலாஸ் மட்டும் சொல்கிறேன், அதை மட்டும் எழுதி வச்சுக்கிறீங்களா? நாளைக்கு வரும்போது மட்டும் படிச்சுட்டு வந்துடுறீங்களா? இன்றைக்கி நான் ப்ராபபிலிட்டியில் சில சில பேசிக்கான ஒரு ஃபார்முலா தான் கொடுக்குறேன். மற்றதெல்லாம் உங்களுக்கு இது காம்பினேஷன் போட தெரியுமாப்பா? என்சிஆர் ஃபார்முலா என்னப்பா? மேம் அந்த சி வச்சுட்டு கீழே 1 2 3 மேல அப்படி அது இன்க்ரீஸ் ஆகும். அதேதான் சார். என்சிஆரோடைய ஃபார்முலா என்ன அப்படின்னா இது காம்பினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்றும் இல்லை, இந்த அன்னியன் மூவி பார்த்துருக்கீங்களா? அதில் வந்து நம்மளுடைய பிரகாஷ்ராஜ் அந்த நம்மளுடைய விக்ரம் எழுதின அந்த கும்பி பாகம் அப்படிங்கிறத டிஃப்ரெண்ட் காம்பினேஷனில் போட்டு பார்ப்பாங்க. ஒன்றும் கிடையாதுப்பா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என் பேர் கொஞ்சம் சின்னது இருக்கிறதுனால நான் தேவின்னு எடுத்துக்கிறேனே. இதை வந்து ஓகே, இந்த டியை மட்டும் இங்கே கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு ஓகே ஈயையும் கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு ஐயை இங்கே போட்டு வி எங்கே போடலாம். இது ஒரு காம்பினேஷன், சரிங்களா? ஸோ இப்படியே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் வேஸில் எழுதலாம். அது எத்தனை வேஸில் எழுதலாம்னு தெரியுமா? 4 ஃபேக்டோரியல். ஆமாம், எஸ், எக்ஸாக்ட்லி 4 ஃபேக்டோரியல். ஸோ 4 ஃபேக்டோரியல் அப்படிங்கிறது என்ன? 4 × 3 × 2 × 1. ஸோ 4 3s are 12, 12 2s are 24. 24 வேஸில் எழுதலாம். இதுதான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா காம்பினேஷன்ஸ் கண்டுபிடிக்கிறது. அப்போ என்சிஆருடைய ஃபார்முலா என்னென்னா n ஃபேக்டோரியல் டிவைட் பை n - r ஃபேக்டோரியல் இன்ட்டு ஆர் ஃபேக்டோரியல். இந்த ஒரு ஃபார்முலா பண்ணிக்கோங்க, ஓகே? பெர்முடேஷன் அதாவது இதில் ப்ராபபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நான் பேசிக்காக தான் நடத்துவேன், ஓகே? P of A is equal to N of A by N of S. இதில் A அப்படிங்கிறது பாசிபிள் ஈவெண்ட்டு, ஏ அப்படிங்கிறது பாசிபிள் ஈவெண்ட்டு. எஸ்ன்னு என்னன்னு தெரியுமாப்பா? எஸ்ன்னா என்னன்னு தெரியுமாப்பா? ஸ்பேஸ். வெறும் ஸ்பேஸா? நம்பர் ஆஃப் ஸ்பேஸ், சாம்பிள் ஸ்பேஸ், சரிங்களா? P of A is equal to N of A by N of S. ஸோ பாசிபிள் ஈவெண்ட் அப்படிங்கிறது N of A, ஸோ N of S அப்படிங்கிறது இது, ஓகே? இது வந்து நார்மலாக பேசிக்காக நம்ம யூஸ் பண்ணுற ஃபார்முலா. P of A யூனியன் B, இதுக்கு ஃபார்முலா என்னப்பா? P of A plus P of B minus P of A intersection B. இப்போ P of A யூனியன் B அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிறது சொல்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் A அல்லது B இது நடக்கணும், இல்லைன்னா இது நடக்கணும், ஓகே? ஒன்று சுடிதார் போட்டு வரணும், இல்லைன்னா சாரீ கட்டிட்டு வரணும். ஒன்று எனக்கு ஆப்பிள் கிடைக்கணும், இல்லை ஐஸ்கிரீம் கிடைக்கணும், ஓகே? ஸோ ஆப்பிளும் ஐஸ்கிரீமும் சேர்ந்து சாப்பிட்றதுக்கான வாய்ப்பு எவ்வளோ கிடைக்கிது? அப்போ ஆப்பிள் மட்டும் சாப்பிட்றதுக்கான ப்ராபபிலிட்டி இது, ஐஸ்கிரீம் மட்டும் இது பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி இது. ஆப்பிளும் ஐஸ்கிரீமும் சேர்ந்து இன்டர்செக்ஷன் அப்படின்னா பொது, ஓகே? இது அப்படின்னா இது அல்லது இது, ஆப்பிள் அல்லது ஐஸ்கிரீம், இது அப்படி கிடையாது. ஆப்பிளும் ஐஸ்கிரீமும் சேர்ந்து நடக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படிங்கிறது தான் இது. ஸோ ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ P of A யூனியன் B நத்திங் பட், நான் சம்மு வரும்போது நான் சொல்லுவேன், இப்போதைக்கு ஃபார்முலா மட்டும் படிச்சுட்டு வந்தால் போதும். P of A யூனியன் B is equal to P of A plus P of B minus P of A intersection B அப்படிங்கிறது இது நம்ம பேசிக்கான ஃபார்முலா, சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பார்க்கலாம், இது வந்து நார்மலாக இது பண்ணுறது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 2 டைஸ் இருக்குது. டைஸ்னா என்னன்னு தெரியுமாப்பா? பகடை, ஓகே? டைஸ் பகடை இருக்கு. அப்போ அதோட டோட்டல் சாம்பிள் ஸ்பேஸ் எவ்வளோப்பா இருக்கும்? 6. ஒரு டைஸ் அப்படின்னா 6, 36. 6 ஸ்கொயர் போட்டா 36. இதே இது 3 டைஸ்னா 6 கியூப். அப்போ எவ்வளோ வரும்? 216. அவ்வளோதான், 216. ஒரு எல்லாரும் கார்ட்ஸ் விளையாடுவீங்களா?
எஸ் ஓகே. Yes, ma'am. மொத்தம் எத்தனை கார்டு இருக்கும்? 52 52. எத்தனை அதுல வெரைட்டி இருக்கும்? 13, 13, 13 4 வெரைட்டி இருக்கும் மேம். 4 வெரைட்டி இருக்கும். எத்தனை கலர் இருக்கும்? 2 கலர்ஸ். 2 கலர். ஒன்னு ரெட், இன்னொன்னு Black. Black, இதுல வந்து ஹார்ட் ரெட்டா பிளாக்கா? red, டைமண்ட் red, Black. அப்ப என்னது? ஸ்பேடு clover. கரெக்டா? இது ஓகே. சோ இதுல ஒரு 30 13 வெரைட்டி இருக்கும். இதுல ஒரு 13 வெரைட்டி. இதுல ஒரு பிளாக்ல ஹார்ட் இருக்காதாங்க? Blackல ஹார்ட் இருக்காதுப்பா. சரிங்களா? ஏ இருக்குமான்னு பார்த்தா ஏ இருக்கு, ஆஸ் இருக்கும். ஒன்னு இருக்காது. ஒண்ணுக்கு பதிலா ஆஸ் இருக்கும். ஓகே, ஒண்ணுக்கு பதிலா ஆஸ் இருக்கும். 2 நில்லுங்க, ரெட்டே எடுத்துக்கிறேன், அப்பதான் கரெக்டா இருக்கிறதுக்கு. 2 கைண்ட் ஆஃப் வெரைட்டி இருக்கும். ஒன்னு ரெட் இருக்கும், ஒன்னு Black இருக்கும். ஸோ ரெட் கார்டு 2 இருக்கும். ஒன்னு ஹார்ட்ல இருக்கும், இல்ல டைமண்ட்ல இருக்கும். Blackல ஸ்பேடு இல்லைன்னா கிளவர், இதுதான் வந்து இருக்கும். ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா 1 இருக்காது, அதுக்கு பதில் ஏ இருக்கும். ஏ 2 3 4 5 6 7 8 9 10. சவுண்ட் அதிகமா இருக்கு, ப்ளீஸ் யாராவது அவங்க மியூட் பண்ணிருங்க. ஓகே, ஜாக்கு, கியூனு, கிங்கு. அதே தான் இங்கேயும் 6 7 8 9 10 11 இருக்காது. 11க்கு பதில் என்ன இருக்கும்? ஜாக்கு, கியூனு, கிங் இருக்கும். இதுதான் ஜாக்கு, கியூனு, கிங்கு. இதே இது ஹார்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஹார்ட்டும் இதே தான், ஐ மீன் இதுவும் இதே தான். ரெட் கார்டும் இதே தான். ஆஸு 2 3 4 5 6 7 8 9 10 11க்கு பதில் ஜாக்கு, கியூனு, கிங்கு. ஆஸு, கியூனு, கிங்கு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்பர் கார்டு அப்படின்னா 2லேருந்து 10 வரைக்கும் தான் நம்பர் கார்டு. அதை விட்டுட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ் இருக்கிற கார்டு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இதுதான். ஆஸு, கிங்கு, சாரி, கிங்குக்கு ஃபேஸ் இருக்கும், கியூனுக்கு ஃபேஸ் இருக்கும், ஜாக்குக்கு ஃபேஸ் இருக்கும். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா ஆஸுக்கு ஃபேஸ் இல்லைனாலும் இதையும் ஃபேஸ் கார்டு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பிகாஸ் அங்கே நம்பர் இருக்காது, அவ்வளோதான். நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் இருக்காது, அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து மொத்தமே டோட்டல் நம்பர் ஆஃப் கார்டு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 52. ஸோ ஒரு டெக் ஆஃப் இது பார்த்தீங்க அப்படின்னா 52 இருக்கும். இன்னொன்று என்னென்னா ப்ராபபிலிட்டியோட ஒரு பாசிபிலிட்டி என்ன அப்படின்னா 0 to 1 தான்ப்பா நடக்கும். 0 அப்படின்னா அந்த ஈவெண்ட் நடக்கவே நடக்காது, நடக்க வாய்ப்பே இல்லை ராஜா அப்படின்னு சொன்னால் 0. 1 அப்படின்னா உறுதியாக நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னா 1. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேஷண்ட் இருக்காரு, அந்த பேஷண்ட் 60% பிழைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா 40% பிழைக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறதான் பாசிபிலிட்டி. இப்படி தான் பிரிக்கிறாங்க. ஓகே, 60 40. 60% அக்கறை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, 40% அக்கறை ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது தான். ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஏ பார் அப்படின்னா ஒரு விஷயம் நடக்காது அப்படின்னா அப்போ பி ஆஃப் ஏ பார் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா 1 மைனஸ் பி ஆஃப் ஏ. இது ஒரு ஃபார்முலா. பி ஆஃப் ஏ பார் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் பி ஆஃப் ஏ. பி ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ். அதே மாதிரி இது பார்த்தீங்க அப்படின்னா பி ஆஃப் ஏ பார் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் பி ஆஃப் ஏ. இதெல்லாம் நார்மலான பேசிக் ஃபார்முலா. ஸோ இப்படி நம்ம பார்க்கும்போது இது போட்டுக்கோங்க. அப்புறம் காம்பினேஷன் இந்த ஒரு பேஜ் மட்டும்தான், இது ஒரு பேஜ் மட்டும் தான் ஃபார்முலா. NCR is equal to n factorial by n minus r factorial into r factorial. இது ஒரு பேசிக்கான ஃபார்முலா, இதை பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து ஒரு கார்டில் 52 இருக்கும், ஒரு டைஸில் பார்த்தீங்க அப்படின்னா 6 இருக்கும். 2 டைஸ்னா 36. இது பார்த்தீங்க அப்படின்னா இன்னொன்று வந்து இது காயின். காயின்னா ஒரு காயின்னா 2 பாசிபிலிட்டி. இது 2 காயின்ஸ்னா 3 காயின்னா 9 மேம். 3 காயின்னா 8 மேம். 2 power 3. ஓகே, 2 power n எவ்வளோ இருக்கோ. இது 10 காயின்னா கூட இப்படி போட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பாசிபிலிட்டி எழுதும்போது நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா இப்போ 4 காயின் 2 power 4 எவ்வளோ? 16. அப்போ 16 பாசிபிலிட்டி நமக்கு வரும்னு இருக்கும். இப்போ 4 காயினுக்கு பாசிபிலிட்டி எழுத சொன்னாங்க அப்படின்னா நான் ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணுவேன், அது உங்களுக்கு சொல்கிறேன். என்ன அப்படின்னா இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. HH HD HT TH TT இதை தான் ஃபுல்லாக எழுதணும். HH HD TH TT HH HD
TH TT HH HD TH TT. இப்போ இப்படி நம்ம எழுதணுமா? இப்போ எப்படி இப்படி தான் இப்போ எழுதுறோம். HH HD TH TT HH HD TH TT HH HD TH TT HH HD TH TT. ஸோ இதுதான் மொத்தமாக 16 பாசிபிலிட்டி. ஏன்னா நீங்கள் நம்ம தனித்தனியாக எழுதும்போது மிஸ்டேக் பண்ண வாய்ப்பு நிறையா இருக்குது. சரிங்களா? எழுதும்போது ஏதாவது ஒரு பாசிபிலிட்டியை நம்ம விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னதான் நம்ம யோசிச்சாலும் ஏதாவது ஒரு பாசிபிலிட்டியை விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் நீங்கள் இப்போ நீங்கள் இதில் எடுத்தீங்க அப்படின்னா எல்லா பாசிபிலிட்டியும் இருக்கும். 4மே ஹெட்டாக இருக்கணுமா? இருக்குது. 3மே ஹெட்டாக இருந்து 1 மட்டும் டெய்லாக இருக்கணுமா? அது இங்கே இருக்குது. இங்கே தான் டெய்ல் இல்லை. அந்த ஒரு டெய்லு இங்கே கூட வரலாம். அந்த ஒரு டெய்லு அடுத்து இங்கே கூட ஷிஃப்ட் ஆகலாம். அதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும். எங்கே இருக்கும்? இந்த இருக்குது பாருங்கள், இங்கே இருக்குது ஹெச்டி ஹெச்ஹெச். அப்படி இல்லையா அந்த டெய்ல் இங்கே ஷிஃப்ட் ஆகணுமா? அதுவும் இங்கே இருக்குது. ஸோ எப்படி எடுத்தீங்கனாலும் இந்த பாசிபிலிட்டி இருக்கும். இது நான் 16 இதுக்கு எழுதிட்டேன். இது 8க்கு எழுத முடியுமா மேம் அப்படின்னு சொல்லி பார்த்தா 8க்கு எழுதலாம். எப்படி எழுதலாம்னா 8 பாசிபிலிட்டி வேணும். அப்போ எப்படி எழுதலாம்? HH HD TH TT HH HD TH TT. இப்போ ஃபர்ஸ்ட் ரோ ஃபுல்லாக HHன்னு போடுங்க. செகண்ட் ரோ ஃபுல்லாக TTன்னு போடுங்க. இவ்வளோதான். இது காயினுடைய 8 பாசிபிலிட்டி. 4 காயின் எழுதிருவீங்க. 2 காயின் எழுதிருவீங்க. 2 ஸ்கொயர் 4 வரும். 2 ஸ்கொயர் 4னா ஃபஸ்ட்டு டாஸில் 2மே ஹெட்டாகவும் இல்லை ஒரு டெய்லு கிடைக்கணும். அந்த ஒரு டெய்லு செகண்ட் டாஸில் இருக்கலாம், இல்லை ஃபஸ்ட்டு டாஸில் இருக்கலாம், இல்லை 2மே டெய்லாக இருக்கலாம். இது வந்து 2 காயினுக்கு. இது ஒரே ஒரு காயின் அப்படின்னா ஒன்று ஹெச்சாக இருக்கணும், இல்லை டெய்லாக இருக்கணும். அவ்வளோதான். இது வந்து ஜஸ்ட் என்னோட சஜஷன். நீங்கள் எப்படிப்பா எழுதிப்பீங்க ஸ்கூல் டேஸில்? எழுதணுமானே தெரில மேம் அப்படிங்கிறீங்களா? இது ஈஸியா இருக்கு மேம். அது கொஞ்சம் டைம் கன்சியூம் ஆகும். அது டைம் கன்சியூமாக இருக்கிறதுக்கு தான் இது நான் சொன்னேன். என்னன்னா அந்த HH HD கூட எப்படி மேம் வந்துச்சு அப்படின்னா அந்த 4 காயினை வச்சு வந்துச்சு. HH HD TH TT அந்த 4 காயினை வச்சு ஃபர்ஸ்ட் ரோ ஃபுல்லாக ஹெச், செகண்ட் ரோ ஃபுல்லாக டெய்ல் போட்டிங்கன்னா முடிஞ்சிருச்சு. இதுக்கான பாசிபிலிட்டி. அப்படி இல்லையா HH HD அந்த HH HD TH TTன்னு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எழுதிட்டு ஒரு ஃபுல்லாக இப்படி போடணும். அது மாதிரி எழுதிட்டீங்க அப்படின்னா 16 பாசிபிலிட்டியும் க்ளோஸ். இது வந்து எதுக்கு அப்படின்னா இது எல்லாமே பேசிக்கு. ஸோ ப்ராபபிலிட்டி பேஸ்டு டிஎன்பிசியில் நிறைய தடவை கேட்குறாங்க, ஆர்ஆர்பியிலையும் நமக்கு நிறையா கேட்குறாங்க. இதுக்கு பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா காம்பினேஷனு பெர்மிட்டேஷனு. காம்பினேஷன் எப்போ அப்ளிகபிள் ஆகும், பெர்மிட்டேஷன் எப்போ அப்ளிகபிள் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் போக போக நம்ம பார்க்கலாம். ஸோ இதை மட்டும் பேசிக்காக இன்றைக்கி இந்த ஃபார்முலா மட்டும் பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா நாளைக்கு நம்ம வந்து இது போட்டுடலாம், ப்ராபபிலிட்டி வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டுடலாம். ஃபஸ்ட்டு லோவர் லெவலில் இருக்கிறதெல்லாம் போட்டு முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் கண்டிஷன்ஸ் ப்ராபபிலிட்டி இருக்குது. பேஸ் தியரம்லாம் உங்களுக்கு வருதாப்பா ஆர்ஆர்பிக்கு? ஐ திங்க் வரலன்னு நினைக்கிறேன். பேஸ் தியரம் அப்ளை பண்ணி வருதா ஏதாவது? ப்ராபபிலிட்டி ரொம்ப கம்மியா தான் கேக்குறாங்க மேம். எனக்கு பேஸ் தியரம் தெரியல மேம். ப்ராபபிலிட்டி கம்மியா தான் கேக்குறாங்களா? அப்படிதான் இது இந்த ப்ரீவியஸ் இயர் பேப்பர் கொஞ்சம் பார்த்தேன். ப்ராபபிலிட்டியா ஒரு क्वेश्चन அந்த மாதிரி தான் மேம் இருக்கு. எனக்கு தெரிஞ்சது நிறையா வந்த மாதிரி தான் இருக்கு. நான் பார்த்துட்டு உங்களுக்கு ரெஃபர் பண்ணி சொல்றேன். எனக்கு தெரிஞ்சு பேஸ் தியரம் வராது, அது கொஞ்சம் அட்வான்ஸு. ஸோ பேஸ் தியரம் வராது. இது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி டாபிக்ல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல क्वेश्चन நிறைய போயிடுதோ? ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல क्वेश्चन அடிக்கடி பார்த்தேன் மேம். ப்ராபபிலிட்டில கம்மியா தான் மேம் பார்த்தேன். சரி ஓகே. அப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி ரெண்டா பிரிச்சிருக்காங்க போல இருக்கு, என்னன்னு தெரியல. பட் ப்ராபபிலிட்டி பார்த்து முடிச்சிடும். ப்ராபபிலிட்டியை பார்த்து முடிச்சுட்டு கையோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் பார்த்து முடிச்சிடலாம். சரிங்களா? அது ரெண்டும் ஒரே டாபிக் அப்படிங்கிறதுனால அப்படியே போட்டு முடிச்சிடலாம். இப்போதைக்கு ப்ராபபிலிட்டி கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். என்ன கொஞ்சம் பெர்மிட்டேஷன் காம்பினேஷன்ஸ் ப்ளஸ் இது பேசிக்கானது. ஒரு கார்டில் 52 கார்டு, ஒரு டெக் ஆஃப் கார்டில் 52 கார்ட்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் பேசிக்கான விஷயம். இதை மட்டும் பார்த்துட்டிங்க அப்படின்னா முடிஞ்சிருச்சு.
இப்போ முடிச்சிருக்கிறது நம்ம எல்சிஎம் ஹெச்சிஎஃப் டைம் அண்ட் ஒர்க் இது ரெண்டுத்துக்கும் வந்து எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ ப்ராக்டிஸ் தகுந்த மாதிரி தான்ப்பா ரிசல்ட் வரும். ஸோ ப்ராக்டிஸ் இதுதான் நான் சொல்ல வேண்டிய விஷயம். அதை மட்டும் சொல்கிறேன், இது பண்ணிக்கோங்க. இன்றைக்கி பார்த்தது யாருக்காவது ஏதாவது டைம் அண்ட் ஒர்க் புரியாமல் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ அதை நம்ம வந்து தனியாக வந்து பார்க்கலாம். மேபி எல்லாம் புரியும். அப்படி புரியல அப்படின்னாலும் ஒரு டே உட்காந்து டவுட் கிளாரிஃபிகேஷன் செஷன் மாதிரி வச்சு முடிச்சு விட்டுறலாம், சரிங்களாப்பா? போட்டு பாருங்க. அப்படி இல்லை இந்த கண்டிஷன்ஸ் எனக்கு புரியல, அந்த கண்டிஷன் புரியல அப்படிங்கிறப்ப பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ கைஸ். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கேட்கலாம். சரிப்பா, ஏதாவது டவுட் இருந்தால் கேட்கலாம். அதர்வைஸ் we can end up.